கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்குலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரம் பேரின்பமெல்லாம் பழுதென்றி நன்னினர்பால் செயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கு மண்பால் இயம்பும் அலித்துறை அந்தாதி ஓதேச நெஞ்சனே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்தன்னாவினுள்ளே அல்லும் பகலும் அமரம்படி நல்கரு சமயம் வெல்லும் பரம ரஹமானுஜா விதியன் விண்ணப்பமே நிலத்தை செலுத்தும் நீசக்கலியை நினைப்பறிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினதன் குலத்தில் பொறித்த புத்தகச் சொம்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் அயப்புகழே. இந்த பாசுரமானது 34வது பாசுரம் ராமானுஜன் உட்கார்ந்தாதிலே. அது ராமாவுடைய பெருமை, இதனால் அவருக்கு பெருமை என்று சொல்லப்பட்டது ஆச்சரியமான பாசுரம். இதற்கு முன்னாடி 32, 33 இந்த 2 பாசனங்களாலே ராமானுஜர் நமக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கிறார், அனுகிரகம் பண்றார். அவருக்கு அந்த அனுகிரகம்லாம் எப்படி வந்திருக்கும்? அந்தந்த தேவதையுடைய அனுகிரகத்தால் தான் அது கிடைக்கும்னு ஒரு கேள்வி பிறக்க, இல்ல 33வது பாசனத்தாலே அப்படி கிடையாது. அந்த அனுகிரகம், அந்த தேவதை என்பது அதாவது பஞ்சாயுதங்கள். அந்த பஞ்சாயுதங்களுடைய ஆவேச அவதாரம் ராமானுஜர் ஆனபடியாலே அந்த பஞ்சாயுதங்கள் பிரார்த்திக்கின்ற ராமானுஜரத்திலே என்ன கைங்கரியம். அப்ப ராமானுஜர் ஒவ்வொருத்தருக்கும் இன்னென்ன கைங்கரியம் சொல்ல, பொருந்திய தேசம் குறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும்னு தெரிவித்தார்னு 32லிருந்து 33க்கு வந்த ஒரு சமாதானம் தெரிவித்தார். ஆனால் உண்மையாக 32க்கும் 34க்கு தான் நேரடியான சம்பந்தம். ஏனென்றால் 32ல அவருக்கு ஒரு வைபவம் இருக்கு. அந்த வைபவம் இருக்கு. அந்த வைபவம் நிலத்தை செலுத்தும் நீசக்கலியை, கலிகோலாகலத்தை போக்கினார். அதனால அவருக்கு வைபவமா? ஸ்ரீபாஷ்யம் எழுதினார், அதனால வைபவமானா அதெல்லாம் வைபவம் கிடையாது. என் பெய்வினை தன் புறத்தில் பொறுத்த அப்புத்தக சும்மை சோரிக்கியவன். என்னுடைய பெய்வினையாக இருக்கக்கூடிய கர்மாக்கள் இருக்க, என்னுடைய பாவங்கள் திருவரங்க தமுதா தெரிவிக்கிறார். அந்த பாவங்கள் யாம் என்ன பண்ணார்? பூர்த்தியா தகித்து விட்டார், எல்லாத்தையும் எரித்து விட்டார். அதனால அவருடைய புகழ் நன்றாக பிரகாசப்பட்டது என்று தெரிவிக்கிறார். அதுல ஆச்சரியமான பாசனம். அதுல கடந்த நேற்றிய காலக்ஷேபத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, இந்த ஸ்லோகம் வந்துட்டணும். ஸ்லோகம்னா அர்ஜுனனுக்கு 3 ஸ்லோகம் வந்தது. 3 ஸ்லோகம். இதுக்காக அந்த ஸ்லோகத்தை நம்ம எடுத்தோம்னா, ஏன்னா இந்த வியாக்கியான அவதாரிக்கையிலேயே தெரிவிக்கிறார். என்ன கலிய சமப்படுத்தணும்னா, அப்பன்னா அந்த அனுகூலமான சம்பந்தம் என்னமா வரும்? கலி சமப்படுறதுக்கு அப்ப ராமானுஜருடைய திருவடிகளை ஆசிரியத்தவர்களுக்கு அந்த அனுகுணமான சம்பத்து எப்படி வந்து சொன்னா, சுரூப விருத்தமான சம்பத்து கூடாது, சுரூபத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய சம்பத்து வேணும்னு கடைசியா பார்த்தோம். சுரூபத்துக்கு அனுகுணமான சம்பத்து என்ன? அதுதான் இது ஆசூரி சம்பத்து. அதுக்கப்புறம் பைவி சம்பத்து. ஆசூரி சம்பத்துன்னா என்னது? அசுரர்களாலே நினைக்கப்பட்ட சம்பத்து. அதைத்தான் நேற்றுக்கு நம்ம ஆசூரி விபத்துன்னு சொல்லணும், சம்பத்துன்னு சொல்லலாம்னா அர்ஜுனன் கேட்க, அதுக்கு கண்ணன் பெருமான் வெளி சொல்றது இல்ல, ஆசூரி விபத்து தான் உண்மை, நீ சொல்வது உண்மைதான். ஆனா சம்பத்துன்னு ஏன் சொன்னேன்னா, அது அந்த அசுரர்களுடைய அபிப்பிராயத்தால் அவ அதான் சம்பத்துன்னு நினைக்கிறார். அதனால அது தெரிவித்தார். அது தெரியாது. அது அப்ப உண்மையான சம்பத்துன்னா சேஷத்துவ பாரதந்திரத்துக்கு அனுகூலமாக இருக்கிறது. அதுக்கு விரோதமாக போனாலே அது ஆசூர விபத்து, ஆசூர சம்பத்தின் வேறு. ஆனா அந்த சம்பத்து நமக்கு கிடையாது. அப்ப சேஷத்துவ பாரதந்திரத்துக்கு சேர்ந்து இருக்கணும். ஸ்வரக்ஷணி சுவான்வயம் ஒழியணும்.
அந்த எடுக்கணுமோனோ அதைத்தான் இப்படி தெரிவிக்கிறார் இந்த சுவாமி. இது எங்க சுவாமி தெரியுதுன்னா, இது ஒண்ணும் இல்லை. நமக்கே சம்பத்து சம்பத்துன்னு நம்ம என்ன நினைக்கிறோம், கைங்கரிய செல்வம்னு பேரு. சம்பத்துனா ஏதோ 4 வீடு வந்துடும், 4 பங்களா வந்துடும் அப்படின்னு கைங்கரிய செல்வம். அந்த சுரூபத்துக்கு அனுபவமாக இருக்கக்கூடிய சம்பத்துகள் வந்து சேர்ந்த அந்த அளவுக்கு கொடுப்பதற்கு சுவாமிக்கு வல்லமை உண்டு. வல்லமைன்னா சக்தி இருக்கு. அது எதனால சுவாமி அந்த சக்தி வந்ததுன்னா, அவர் ஜீவாத்மான வாஸ்தவம் தான். பஞ்சாயுதங்களும் அவருடைய கூடவே இருக்கேன், அவருடைய நியமனத்துக்காக காத்துட்டு இருக்கணும். அதனால அந்த நிலை உண்டு தெரிவிக்கிறார்கள். அதாவது இப்ப திருவரங்கத்துல என்ன தெரிவிக்கிறாருன்னா, இங்க என்ன கல்யாண முறையை வைத்து இப்ப பிரகாசம் கிடைத்தனா என்னுடைய அசுர கிருத்தியங்களை, அதாவது என்னுடைய அசுர கிருத்தியங்களை எல்லாம் முடித்தாரணும் சுவாமி பெருமானார். திருவரங்கத்தினுடைய அசுர கிருத்தியங்களை என்னன்னா, இவர் மனுஷனா பிறந்திருக்கார். மனுஷனா பிறந்து அசுர கிருத்தியம் சொல்லலாமான்னா, அப்ப நம்ம அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அசுரர்கள்னா அவளுக்கு ஏதோ கொம்பு கோரப்பற்கள் இதெல்லாம் இருக்கணும்ன்ற அர்த்தம் இல்லை. அசுரர்கள் சொன்னாலே சாஸ்திர சம்மதம் இல்லாத பண்ணப்பட்ட காரியத்துக்கு அசுரன்னு பேரு. அது மட்டும் இல்ல, மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியல். முன்னோர்கள் என்ன பண்ணாலும் இதைத்தான் மனவாளமான தெரிவிக்கிறார் இல்லையா, தன்னெஞ்சில் தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவாத்ததன்பர் மூர்க்கராவான்னு தெரிவிக்கிறார். முன்னோர் மடிந்து முறை தப்பாமல் கேட்டு அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அவெல்லாம் மூர்க்கல், அவெல்லாம் அசுர சப்பத்தின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதனால இப்ப நமக்கு நாம அந்த மாதிரி பண்ணுவோமா சுவாமி, நமக்கு அந்த மாதிரி இருக்கான்னா நாமே கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்தா தெரியும். நித்தியம் எழுந்துக்கிறோமோ, எழுந்துட்ட உடனே நாம இத்தனை நாள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னா, ஒரு 5 மணி நேரத்துக்கு 1-2 பண்ணிடுவோம். எனது ஆசூர சம்பத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவோம்னா தெரிஞ்சு பண்றோம் தெரியாம பண்றோம் அது வேற விஷயம். தெரிஞ்சு தெரியாம பண்றதுன்னா எதனாலதுன்னா, என்னைக்கும் ஒரு பழக்கம்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த பழக்கம் நல்ல பழக்கமா இருந்தா அதான் சாது சமாகம் முக்கியம் தெரிவிப்பார். சத் சம்பிரதாயம் அப்படின்னு சாது சமாகம், அந்த பக்தர்களோடு கூடிய இருந்தா அவா பழக்கம் நமக்கு வந்துடும். ராத்திரி தூங்கும் போது அதே பழக்கம் தான் இருக்கணும், தீய பழக்கம் வராது. அதே நமக்கு ஒரு தீய பழக்கத்தை நல்லா பழகிட்டேன்னு வச்சுக்கோ, அது நம்ம அறியாம அந்த இதுக்குதான் வாசனான்னு பேரு. அந்த வாசனையாத வந்துடணும். இப்ப அதனால்தான் சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா, அசுர சுபாவம்ன்றது நமக்குள்ளேயே இருக்கு. அப்புறம் நம்ம அசுரன் மனுஷன் தானே சுவாமினா, மனுஷன்தான். அசுரன் என்கிற சப்தம் எதனால ஏற்படுதுன்னா, அவ அசுர குலத்துல பிறந்த அசுரன் அர்த்தம் இல்லை, அசுரன் தான் அது. ஆனா அது மட்டும் அர்த்தம் இல்லை, அந்த சுவாவம் மனுஷனா பிறக்கக்கூடிய யாருக்கு இருந்தாலும் அவன் அசுரன் தான் அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா. ஆக அசுரத்தை பண்ண உடனே அதான் தெரிவிக்கிற இல்லையா. ஆக இங்க பண்ணுவது. ஆனா சரி சுவாமி, நான் இங்க நிறைய பண்ணிட்டு இருக்கேனே, எத்தனை பாபங்கள் பண்றேன், வாஸ்தவம் தான் நீங்க சொல்லிட்டு இருக்க, ஒத்துட்டேன். நான் இங்க யாருக்கும் தெரியாம சத்தம் போடாம பண்ணிட்டு இருக்கேனே, ஒரு அறையில இருக்கேன், ஒரு ரூம்குள்ள இருக்கேன், அங்க சத்தம் போடாம என்னவோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கணும்னு அது அவளுக்கெல்லாம் தெரியுமான்னா தெரியும். அது என்னமா சுவாமி தெரியும், கதவெல்லாம் சாத்திட்டேன், ஜன்னல் எல்லாம் சாத்திட்டேன், சத்தமே போடல, யாருக்கும் தெரியாது, நான் மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்கேன் அப்படின்னா 27 இதுதான் பார்த்தோம். 27 சாட்சிகளை பகவான் வச்சிருக்கான். 27 சாட்சிகளை பகவான் வச்சிருக்கான். இதைத்தான் சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார் பாகவதத்துல. ஆச்சரியமா தெரிவிக்கிற அற்புதமா தெரிவிக்கிறார். விஷ்ணு புராணத்துல பராசர மகரிஷின்னு தெரிவிக்கிறார். நாம் யாருக்கும் தெரியாம ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் 27 சாட்சி. அந்த 27 என்னன்னு சுவாமி, ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட தெரிஞ்சிடும், எது பண்ணாலும் தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடுமா நாமே காட்டி கொடுத்து போவானா அப்படி சொல்ல வரல, அது உண்டு. அது நாமே காட்டினா சில பேருக்குலாம் தப்பு பண்ணியே பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏதோ பண்ணிட்டா அந்த குற்ற உணர்ச்சி, இந்த குற்றம் குறுகுறுக்கும் சொல்ல குறுகுறுத்துட்டே இருக்கும். அப்படின்னு இருக்கச்சே அவளுக்கு அது மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கும். அது முகமே காட்டும். இது என்னைக்கா ஒன்னா தப்பு பண்றவாளுக்கு தப்பு பண்றதே சுவாவமா வச்சுட்டு இருக்கா பாருங்க, அவன் முகத்தை பார்த்தலாம் அதெல்லாம் தெரியாது. அப்ப என்னமா சுவாமி அதெல்லாம் குடும்பத்தினா அதுக்குதான் சாட்சி வச்சுட்டு இருக்காரு. 27 சாட்சிகள் இருக்கு, 1-2 இல்ல. சின்ன தப்பு பண்ண கூட கண்டுபிடிச்சுவா. அது எங்க சுவாமி, என்னென்ன சாட்சி சுவாமி? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், அதுக்கு மேல ஆத்மா, பஞ்ச பிராணங்கள், சூரியன் என்ன,
சந்திரன் என்ன, கலைகள் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, இது ஒவ்வொன்றும் சாட்சிகள். இது ஒவ்வொன்றும் சாட்சிகள். பகவானை போய் சொல்லிடுது, ஒவ்வொன்றும் சாட்சியா சொல்றது. இத்தனை சாட்சியை மீறி நம்ம ஏதாவது பண்ண முடியும்னா பண்ண முடியாது. எந்த நல்லது பண்ணாலும் அந்த சாட்சி பார்த்துட்டு இருக்கும், எந்த தீயது பண்ணாலும் அந்த சாட்சி பார்த்துட்டு இருக்கும். சரி சுவாமி, நல்லது பண்ணா சாட்சி பார்த்துட்டு இருக்க, பண்ணாதானே. தீயதுதான் நிறைய இருக்க. ஏன்னா நல்லது பண்றது தான் நிறைய எப்படின்னு இருக்கும். அண்ணா ஆச்சரியமா பகவத் கைங்கரியம் என்ன, பாகவத கைங்கரியம் என்ன, ஆச்சாரிய கைங்கரியம் என்ன, இதுல பூர்ணமா இருக்கணும். அது இல்லையே, அது இல்லாதபடிதான் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப தீயது பண்ணாலும் ரெண்டுமே அந்த புஸ்தகத்துல போயிடும். எந்த புஸ்தகம், சித்திரகுப்தன் புஸ்தகம் வச்சுட்டு இருக்காரோ அந்த புஸ்தகத்துல போயிடும். அநேகமா தீயதுதான் இருக்கும், நல்லது இருக்குமானா இருக்காது. ஆக யமலோகத்தில் எழுதி வைத்த புத்தகத்தை எல்லாம் தகித்தார் சுவாமி. அதுதான் என்ன பண்ணார், என் தெய்வினைதன் புலத்தில் பொறுத்தா புத்தக சொம்மை பொறுக்கிய பெண். அப்பனா அது அத்தனையும் தகித்தார் சுவாமி, அத்தனையும் எரிச்சிட்டார், ஒண்ணு கூட இல்லை, எரிச்சிட்டார். சரி, சொல்லும் போது என் பாபங்களை எரித்தார்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. என்ன பாருங்க, இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். என் பாவங்களை எரித்தார்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அப்படி சொல்லல. பாவங்களை எடுத்தப்பட்ட சுமையான புஸ்தகத்தை எரிச்சார் அப்படின்னு தான் இருக்கு. பாவங்களாலே எழுதப்பட்ட சுமைனா பெரிய புஸ்தகம், ரொம்ப வலுவா இருக்கு. அப்படிப்பட்ட எழுதப்பட்ட அந்த புஸ்தகத்தை எரிச்சான் இருக்கு. என்ன காரணம் சுவாமி, என்னுடைய பாவங்களை இருத்தான்னு சொல்லியிருக்கலாமோ சுவாமி. எல்லா பாபம் போயிடுச்சு, எல்லா பாபத்தையும் போயப்படையும் புகுதருவார் நின்றனமும் தீனில் தூஷாகும், பாபத்தெல்லாம் எரிச்சான்னு சொல்லியிருக்கலாமோ. அந்த மாதிரி சொல்ல, புத்தகத்தை எரிச்சான்ற. புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை எரிச்சாரு. என்ன சுவாமி புஸ்தகத்தை எரிச்சான்னு என்னன்னா, ஏன்னா யமபட்டணத்துல அங்கேயும் என்ன தெரியுமா, ராமானுஜருடைய ஆணைதான் அங்க இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், இங்கதான் நித்தியம் சொல்றோமா, ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததா அபிவர்த்ததாம். நித்திய சாஸ்திரம் என்பது சொல்லிட்டு இருக்கும். சர்வதேச கால தவ்யாத வராக்கிரமம் சொல்லிட்டு ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததா அபிவர்த்ததாம் அப்படின்னு சொல்றோமோ. அதே போல நாம இந்த லோகத்துல மட்டும் ராமானுஜர் ஆணை இல்லை, யமலோகத்துல ராமானுஜர் ஆணை தான் இருக்கு. ஏன்னா இங்க உபூதிக்கு நாதன் அப்படினால உடையவர்னு பேரு. நிச்சய விபூதி என்ன, நீலா விபூதி என்ன, ரெண்டுத்துக்கும் நாரன் நீரே நம்பெருமாள் நீ கொடுத்துட்டாரணும். கொடுத்தபடியாலே அப்ப உடையவர் என்ற பேர் எப்ப கொடுத்தாரோ அப்ப யமபட்டத்திலும், யமபட்டம்னா யமலோகம், யமலோகத்திலும் சுவாமியுடைய ஆணைதான் நடக்கும். ஆனா என்ன, விற்புருவ கொடி, இந்த புருவம் இருக்கணும். அந்த புருவம் எப்படி திரும்புறதோ அந்த திரும்புவதற்கு தகுந்தாற் போல யம தர்மராஜன் காத்து கொண்டிருக்கணும். இப்படி பாக்குறோம் இந்த புருவம் வீடு போறதும் விராட்டு புரிய நெருப்புக்காக பகவான் சிருஷ்டிக்கிறார். அதே போல எம்பெரு இதத்தான் ஸ்ரீபெரும்புதூர்ல உற்சவத்தின் போது, அது 2 உற்சவம் பிரதான், திருத்தேர் உற்சவம், சாத்தமன உற்சவம், 2 உற்சவம் போது நிறைய பஜனை. இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு, ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. நிறைய பஜனைகள் வரும். அந்த பஜனையில இருக்க அந்த சுவாமிகள்லாம் என்ன பண்ணுவா, எதிராஜன் பேரை சொன்னால் யமலோகம் பாழாகும் பாட்டு பாடுவார். இதெல்லாம் அந்த காலத்துல நீங்க கேட்டுருக்க சிறு வயசுல. அப்படியே போயிட்டே இருக்க, ராத்திரிலாம் போயிட்டே இருக்கச்சே அப்படியே பெருமாள் சேவிச்சு, கோஷியோட சேவிச்சுட்டு, கோஷியை சேவிச்சுட்டு அப்படியே எல்லா பஜனையும் போயிட்டு இருக்கச்சே இந்த சப்தம் எல்லாம் போடுவா. எதிராஜன் பெயரை சொன்னால் யமலோகம் பாழாகும். அப்படின்னா சுவாமி யமலோகம்னா அவர் அப்படியே அழிச்சுடுவாரான்னா, இவருடைய ஆணைதான் அங்க நடக்கிறது. அதுதான் அங்க முக்கியம். இதைதான் பிரலோகம் எடுத்திருக்காரு வியாக்கியானத்துல. அந்த எதிராஜனுடைய பேரை சொல்லியாச்சுனே, அதனால்தான் உய்ய ஒரே வழியும் உடையவர் திருவடியும் ஏன் சொல்லிட்டு இருக்கும். என்ன காரணம், அவரை விட்டு அவருக்கு கதி கிடையாது. ஏன் சுவாமி சிவன் நாராயணன் பண்ண மாட்டாருன்னா, பண்ணுவார். எப்படி பண்ணுவார்னு தெரியாது, எப்ப பண்ணுவார்னு தெரியாது. நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா என்ன சுவாமி அர்த்தம், வாஸ்தவம் தான். அவருக்கு தன்னுடைய கிருபையை பார்க்கிறாரா, என்னுடைய பாபத்தை பார்க்கறாருன்னு தெரியாது. அவர் கிருபையை பார்த்தா நிச்சயமா எனக்கு நம்பிக்கை வரும். ரெண்டுமே பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னுடைய பாவத்தையும் பார்க்க வாய்ப்பு. அந்த அளவு நான் பாபிஸ்டனா இருக்கேன், தப்பு அவர்கிட்ட இல்லை, பகவான்கிட்ட தப்பு இல்லை. அந்த அளவுக்கு நான் பாபிஸ்டனா இருக்கேன். இருக்கிறபடியால என்ன பண்ணுவார், அப்ப என்ன பண்றது, என்னமா மோட்சம் கொடுக்கறது, இவனை கொண்டு போய் அங்க போய் என்னமா வைக்கிறது அப்படின்ட்டு எண்ணம் வந்துட்டு வச்சுக்கேன், சம்சாரம் தான்.
சரி, இந்த எண்ணம் ஆச்சாரியால் வராதா? சுவாமி ராமானுஜருக்கு வராதுன்னா மோட்சைக ஹேது, மோட்சத்துக்கு மட்டுமே காரணம் ஆச்சாரியா. இதுதான் ரொம்ப முக்கியம். அவ இந்த லோகத்துல இங்க சம்சாரத்துல வைப்பதற்கு அவ காரணம் கிடையாது. எந்த நிலையுமே மோட்சைக ஹேதுவா இருக்கா இல்லையா? அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப காரணம் என்னன்னா, பாபங்கள்லாம் இவருடைய நிலையா தான் இருக்குங்க. உபயபூதிக்கு நாதம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஏன் உடையவர்னு பேரு, அதனாலே உபயன் காத்துட்டு இருக்கான். அந்த யமதர்மரன் காத்துட்டு இருக்கான். என்ன நியமனம், என்ன நியமனம், என்ன நியமனம் அப்படின்னா, அப்ப இது எரிக்கட்டுமா தண்டனை கொடுக்கட்டுமான்னு கேட்பான். இந்த புஸ்தகத்தையே எரிச்சுட்டோமா அல்லது தண்டனை கொடுக்கட்டுமா? இவர் என்னென்ன பாபம் பண்ணிருக்கார், தண்டனை கொடுக்குமா கேட்டு இருக்கச்சே. அப்ப உடனே என்ன அப்படின்னு நிக்கிறார். யமதர்மராஜா நிக்கிறார் சுவாமி எம்பெருமானாட்ட நின்று இருக்கச்சே. அப்ப சுவாமி என்ன சொன்னார்? சரி எரிச்சிடுமாரு. ஏன் சுவாமி தண்டனை கொடுன்னு சொல்ல மாட்டாரா? ஏதாவது பாபம் பண்ணியிருக்கானு தண்டனை சொல்லுவாரா? ஏன்னா பகவானை பொறுத்த வரைக்கும் எரின்னு சொல்லுவான், தண்டனை கொடுன்னு சொல்லுவான். ரெண்டுமே உண்டு. அவனை சிக்ஷித்துருவான். அவன் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கானே, அவனுக்கு தண்டனை கொடுங்குவான். ஆனா எம்பெருமானாரை பொறுத்தவரை தண்டனை கொடுங்க அவருடைய வாழ்க்கையில வரவே வரும். அவருடைய வாழ்க்கையில வருமானம் வரவே வராது. என்ன வரும் சுவாமி? எரிச்சுடும். அந்த புஸ்தகத்தையே அடிச்சிடும். அந்த புஸ்தகத்தையே எடுத்துனார். அப்ப நான் பண்ணினபடியாலே தண்டனைன்னு ஒண்ணு, நான் பண்ணினபடியாலே புஸ்தகம் நல்லா பெருசாயிடுச்சுன்னு தெரியுது. ஆனா அந்த பாவம் பண்ணின புஸ்தகமே காணும். எரிச்சாச்சு. அந்த பாவம் பண்ணின புஸ்தகமே காணும், எரிச்சாச்சு. அப்ப தண்டனை கொடுச்சு காணுமே சுவாமி. அப்ப என்ன தெரியுது? யமபட்டணத்துல யம தர்மராஜா சுவாமி ராமானுஜரை பார்த்து எரிக்கட்டுமான எரிச்சுன்னு சொன்னோடனே என்ன ஆயிடுச்சு? அப்ப ராமானுஜருடைய ஆணை தான் அங்க நடக்கிறது. இது முதல். இரண்டாவது, நான் பண்ணிட்டபடியாலே தண்டனை ஒன்று, இது ஒண்ணு அப்படின்னு இருக்க. அப்ப புஸ்தகத்தை அழிச்சுட்டு வச்சுக்க, இனிமே என்னுடைய தண்டனை எங்க சுவாமி இருக்கும்? புஸ்தகத்தையே காணும். புஸ்தகம் காணணும்னு எரிச்சாச்சு, புஸ்தகமே இல்லை. இனிமே யார் தண்டனை கொடுக்க? அப்ப தண்டனை கொடுத்துக்கு அங்க என்ன இருக்குன்னு தெரியாதே, தண்டனை கொடுக்க. இப்ப ராமானுஜ சம்பந்தம் பெற்ற பிறகு சில பாவம்லாம் சேர்த்துட்டு தானே இருக்கும், சேர்க்காம ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ராமானுஜர சம்பந்தம் பெற்றுட்டோம். சம்பந்தம் பெற்றதுக்கு அப்புறம் அப்படியே உரியத்துக்காக சொன்னேன். 8 வயசுல 10 வயசுலயே நம்ம ராமானுஜர சம்பந்தம் பெற்றுட்டோம். சில பேர் 50, சில பேர் 60, சில பேர் 40, 30, ஏதோ ஒரு ஆயிடுத்து. அதுக்கப்புறம் தான் பாபங்கள் பண்ணாம இருக்கமா? இந்த ஊர்ல இருக்கமே, இந்த ஊர்ல இருக்கிற பரியந்தம் 12 தான் இருக்கும். 12 தான், பண்ணாம ஒண்ணும் இல்லை. அதனால என்ன சுவாமி பண்ணலாம்? அந்த பாபங்கள் என்ன ஆகுதுன்னா, புஸ்தகமே இல்லை எழுதத்துக்கு. எழுதி வைக்க புஸ்தகம், புஸ்தகத்தை எடுத்தாச்சே. என் பெய்வினைதன் புலத்தில் பொறித்த புத்தக தொம்மை பொறுக்கிய பின் நடத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் நயப்புகழே. ஏதாவது பண்ணினால் உடனே புஸ்தகத்துல எழுதிக்கணும். அந்த மளிகை கடையெல்லாம் இருக்கும், அவ இந்த சாமானம் வாங்கிட்டு அதுக்குன்னு ஒரு டைரி வச்சிருப்பா, அந்த டைரியில எழுதிவா. அதுவே இல்லையே. அப்ப எங்க எழுதுறதுக்கு? ஏது இல்லையா? புஸ்தகமே இல்லைன்னா எழுதுறதுக்கு என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ண முடியாதா? அப்ப என்ன தனித்து என்ன பண்ணணும்னா, அவர் திருவடியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவர் திருவடியே கதிங்கிற நிலையிலே இருக்குமே தவிர, புஸ்தகம் இல்ல சுவாமி நான் என்ன வேணா பண்ணலாம்னு அர்த்தம் இல்லை அங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமானுஜர் திருவடி சம்பந்திகள் மறுபடியும் அவர்கள் திருவடியை பெற்ற பிறகு பண்ண மாட்டார்கள். அந்த நிலை நம்பிக்கை, அந்த நம்பிக்கை பெறப்படணும். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். அவதாரிகம் முடித்து 34ஆம் பாட்டு. நிலம் தர்மார்த்த காமமோட்ச புருஷார்த்தங்களுக்கெல்லாம் விளைநிலமான மகா பிருத்திவி கர்த்தத்ரோபகார அதிகங்களிலே சாதுர்வன்யம் யாசுட்டம் குணகர்ம விவாகம் என்று சொல்லப்படுகிறதாக தர்மரியாதைகள் நடந்து அதுக்கப்புறம் ஆச்சரியமான என்கிறபடியே சகோத்திரமான பகவதாக்ஞா பரிபாலம் பண்ணி கொண்டு போகிற பூமி என்றபடி ஆச்சரியமா நிறைய பிரமாணம் எடுக்கிறார். கொச்சித் கொச்சித் மகாபகவு திரவிடேஷ பூரிஷகா இந்தந்த பிரமாணம் எடுக்கிறார். ஒவ்வொன்னா பாருங்க. இப்ப ஏற்கனவே என்ப கலியை பத்தி கிட்டத்தட்ட 4-5 பாசமா பார்த்துருக்கோம். கலி புருஷன் என்னமா அவருக்கு என்னென்ன நிலைகள்னு பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். எத்தனை பாடு கலி படித்திருக்கிறது அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த எல்லா பாசுரத்துக்கும் எது தெரியுமா? விதானம், அதான் முக்கிய காரணம். கலி புருஷன் இப்படி பாடா படுத்துறாரு.
விஷ்ணு புராணக்காரர் சொல்லியிருக்கார், சுக்கராச்சாரியர் சொல்லியிருக்கார், அது வேற விஷயம். ஆனா நம்முடைய திவ்ய பிரபந்தத்தால தெரிஞ்சு கொள்றோம் எங்கன்னா ஒரே பாசனம் 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி. பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம் நலியும் நரகமும் நெய்ந்த நவனுக்கிங் யாதொன்றுமில்லை கலியும் கடும் கண்டு கொன்பின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி ஒழிதர கண்டோம் அப்படின்னு தெரிவிக்கிற இல்லையா. பெரிய கிருத்தயுகம் பட்டு பேரின்ப வெள்ளம் பெருக அப்படின்னு தெரிவிக்கிறான். கொச்சித் கொச்சித் என்று இவர் ஆவிர்வாகம் கலியும் கடும் என்கிற சூசித்தம் அழகிய மனவாள பெருவான் நாயனார் ஆச்சாரிய தேவத்தை தெரிவிக்கிறார். கொச்சித் கொச்சித் என்று இவர் ஆவிர்வாகம் கலியும் கடும் போலே சூசித்தம் தெரிவிக்கிறார் இல்லையா. கொச்சித் இந்த சுக்கராச்சாரிய கொச்சித் கொச்சித் மகாபாகோ திரவிடேஷ பூரிஷரா தாமிரவர்ணி நதி எத்திர கிருத்தமாலா மயஸ்வினி அப்படின்னா சுக்கராச்சாரியார் தெரிவிக்கிறார். ஆழ்வார்கள் எல்லாம் தெற்கு திக்கில அவதரிக்க போகிறார்னு சூசிதமா காட்டார் பாகவதத்துல. அப்படின்னு இல்லையா, காட்டினார் இல்லையா. எது போல அவர் காட்டினார்னா எது போல சுவாமின்னா நம்மாழ்வார் காட்டினார் சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ண போறாருன்னு அந்த பாசனம் தான் 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி பொலிக 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 போயிற்று வள்ளுவர் சாபன். அதனால்தான் இந்த பாசனம் எந்த சன்னதியில அப்படின்னா சில சன்னதியில இருக்குமோ இருக்காது தெரியாது. அநேகமா நம்ம அடியன் பாரத சன்னதியில எந்த சன்னதியில இந்த திருவாய்மொழி சேவாகாலம் நடக்கணும், சேவாகாலம் ஆயிட்டு கட்சி இந்த பாசனம் வந்துட்டோம்னா உடனே நிறுத்திடுவார். இது கையார் சக்கரத்தேன் கருமாணிக்கமை என்றன்னு இது முன் பாசனம், முன் திருவாய்மொழி. அது 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி. அந்த முதல் திருவாய் முடிஞ்ச உடனே அடுத்து 2ஆம் திருவாய்மொழி பொலிக பொலிக போயிட்டு வள்ளியூர் சமயத்தை தொடங்கணும். தொடங்கறதுக்கு முன்னாடி நிறுத்திட்டு பெருமாளுக்கு திரைய போட்டு நேர ஏதாவது என்ன பண்ணுவான்னா ஒரு இனிப்பான ஒரு பண்ணத்தை அனுஷ்டம் பண்ணுவா. பெருமாள் பிரசாதம் கண்டரோல பண்ணுவா. அந்த கண்டரோல பண்ணிட்டு ஏன்னா ராமானுஜர் அவதாரம் பண்ண போறாருன்னு நம்மாழ்வார் சூச்சிதமா நம்ம காட்டியிருக்காரோனோ. அப்ப அது இனிப்பான செய்தி தானே. அந்த இனிப்பான செய்திக்கு பெருமாளுக்கு இனிப்பு கண்டரோல பண்ண போனோம். அதனால அப்ப என்ன பண்ணுவான்னா அக்கார பிசிலோ அல்லது க்ஷீரான்னமோ சக்கரை பொங்கலோ ஏதோ ஒரு இனிப்பு பண்ணுவா. இன்னைக்கும் அது நிறைய சன்னதியில இருக்கு. சில இடத்துல அது இல்லைன்னா அவளுக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல அதுக்குண்டான வசதி இல்லாம இருக்கலாம். அதனால எது சொல்ல வந்தேன்னா அப்ப பொலிக 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 பாசனம் தான் பிரதானம். எது போல நம்மாழ்வார் பொலிக பொலிக பாசனத்துல ஆழ்வார் அவதாரம். அதனால்தான் யாருக்கு நாதமுனிகளுக்கு அந்த பௌஷதாச்சார விக்கிரகத்தை கொடுத்தாரணும். இத்தனைக்கும் சுவாமி ராமானுஜர் ஒன்னும் அவதாரம் பண்ணவே இல்லை. அவதாரம் பண்ணுவதற்கு முன்னாடி அந்த மகா புருஷன் இப்படிதான் இருக்க போறாருன்னு அந்த விக்கிரகத்தை பவிஷ்யத்துல இனிமே வரப்புறவர் அப்படின்னு அர்த்தம். பவிஷ்யத்து அப்படின்றது அந்த விக்கிரகத்தை ஹேரியர்ல பண்ணினாரணும். அதான் தெரியுங்க. அதே போலதான் சுக்கராச்சாரியர் என்ன தெரியுமார், நம்மாழ்வார் அவதாரம் பண்ண போறார், மீதி ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண போறான்னு வேதவியாசனம் கோடிட்டு காட்டினார். சுக்கராச்சாரம் வேதவியாசம் கோடிட்டு காட்டினாருங்க. ஆக பொலிக 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 போயிட்டு வள்ளுயிர் சாகும் பாசனம் தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை. கலியும் கடும் கண்டு கொன்மின், கலியும் கடும். கலி எதனால கடுறது? சுவாமி ராமானுஜருடைய திருவடி இந்த பூலோகத்தில் பட்டபடியாலே கலியும் கடும் கண்டு கொன்மின். பாருங்கோ கலியும் கடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசபாடி ஆடி ஒளிதர கண்டோம் தெரிவிக்கிறாரியா. அப்ப ராமானுஜர் கருகோலாகலத்தை கெடுப்பார், கெடுனார். அப்ப கலிபுருஷன் சுவாமி அப்ப ராமானுஜ திருவிழா கலிபுருஷன் உங்களை நலிய மாட்டார்னு அர்த்தம். கலிபுருஷன் என்ன சுவாமி கலிகாலம் என்ன பண்றதுன்னா அவர் திருவிழத்தியாச்சுன்னா அந்த களி ஒண்ணும் பண்ணாது, அந்த களி ஒண்ணும் பண்ணாது. ஆனா ஆழ்வார் அன்னிக்க சொல்றாரு கலியும் கடும் கண்டு கொள்மே கூட இந்த சப்தத்தை வேற சேர்த்திருக்காரு. கண்டு கொண்டு நீங்களே பிரத்யட்சமா பார்க்க போறேன்னாரு. கலியும் கடும் கண்டு கொண்டு. ஏன்னா இந்த இடத்துல என்ன நினைச்சிருக்கேன்னா அன்னைக்கு பாகவதத்துல கொச்சித் கொச்சித் மகாபவு திரவிடேஷ் பூரிஷகான்னு அது அவெல்லாம் பாடிட்டு போயிட்டா, அது நடந்திருக்கு. ஆனா அதை விட இந்த பொலிக பொலிக பாசனம் நம்மாழ்வார் அனுகிரகித்தபடியாலே இந்த கலியும் கடிவன்றது நம்ம பிரத்யட்சமா சேவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எதிராஜன் பெயரை சொன்னால் யமலோகம் பாழாகும். இதுல சில சில சப்தங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு உண்மையா நிறைய பேர் நாம சங்கீர்த்தனத்துக்கு வைபவமா தனி தட்டு. ஏன்னா நாம சங்கீர்த்தன எல்லாருமே அதுல இன்வால்மெண்ட் ஆகலாம், அவளுடைய இன்வால்மெண்ட் பூர்ணமா இருக்கலாம், அவளும் சேவிக்கலாம்.
இப்ப கோயில் எல்லாம் பெண்கள் நம்ம உட்காந்து சேர்க்கலாம்னா அது அநேகமா அனுமதி கிடையாது. ஆனா இந்த மாதிரி நாமசங்கீர்த்தம் பண்றச்சே ஆச்சரியமா செவிக்கலாம், ஆனந்தமா அனுபவிக்கலாம் தெரிவிக்கிறான் இல்லையா? ஆக அப்படின்னு தெரியுதுயா. அப்ப கனியும் கடும் கலியும் கடும் கண்டு கொன்பின் தெரிவிக்கிறார் இல்லையா? ஆனந்தமா சொல்கிறார் அமுதனார். அதனால் நிலத்தை சிரித்து இன்னும் நீசக்கலியை இந்த பாருங்க, நிலம் கட்டதுன்னு சொல்லல. இந்த என்ன சொல்லணும் சுவாமி? இந்த பூமியை கட்ட பூமி, பூமியை கட்ட பூமின்னு சொல்லவே இல்லை. வியாக்கியானத்துல நிலம் நிலம் நான் நிலத்தை உயர்ந்தான், நிலத்தை செரித்து உண்ணும் நீசக்கலினார். இந்த பூமி கெட்டதுன்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த நிலமானது உயர்ந்ததுதான். ஆனா கிரலோகஞ்சியர் அதான் தெரிவிக்கிறார், பூமி உயர்ந்ததுதான். எதற்காக சொல்றாருன்னா அந்த நிலமே தாழ்ந்ததுன்னு நினைக்கிறா சில பேர். இந்த பூமியை தாழ்ந்தது, இந்த பூமியை தாழ்ந்தது இல்லையா? ஆனா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய களி நீச்சக்களி. அதனாலதான் அந்த களி என்ன பண்றது? நிலத்தை பாடாப்படுத்துறது. நிலத்தை பாடாப்படுத்துனா நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாடாப்படுத்துறது அர்த்தம். அப்ப அந்த நிலத்தில் களிதான் தாழ்ந்தது. இதே நிலம்தான் கிருத்த யுகத்தில் இருந்தது, இதே நிலம்தான் திரேதா யுகத்தில் இருந்தது, இதே நிலம்தான் துவாபர யுகத்தில் இருந்தது. நல்லா இருந்தது, கிருத்த யுகத்திலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல ஆனா அந்த கிருத்த யுகத்துல ராமானுஜர் அவதாரம் பண்ணலையே, திரேதா யுகத்திலே ராமானுஜர் அவதாரம் பண்ணலையே, துவாபர யுகத்திலே ராமானுஜர் அவதாரம் பண்ணலையே. இந்த கலி கோலாகலத்தினால்தான் கலியும் கடும் கண்டு கொன்மென்னு சுவாமி எம்பே ராமானுஜர் நம்மாழ்வார் எப்படி அனுகிரகம் பண்ணாரோ அந்த அனுகிரகத்துக்கு தகுந்தாப்புல ராமானுஜன் அவதாரம் கலிபுருஷனை ஓட்டி விடுவதற்காக அவதாரம் தேவைப்பட்டது தான் தெரிவிக்கிறேன் இல்லையா? அப்ப நிலத்துக்கு பெருமையெல்லாம் சொல்றா பாருங்க. நிலத்துக்கு என்ன சுவாமி பெருமை? ஆச்சரியமா தெரிகிறார்கள். நிலத்தை செரித்துண்ணும் நீசக்கலியை, நிலத்தை அந்த பூமியிலே வர்த்திக்கிற சேதனை செரித்தது மரியாதையெல்லாம் மூளையடியை நடத்திக் கொண்டபடி பூர்வ காலத்துக்கு விபரீதமா எல்லாரையும் துக்காகுலராம்படி பண்ணி. நிலத்துக்கு உண்டான பெருமைன்னா இந்த நிலத்துலதான் தர்ம அர்த்த காம மோட்சங்கள் இது இத்தனையா இங்கதான். தர்மம் பண்ணணுமா இந்த நிலத்துலதான். அதே போல காமம்னு எத்தையோ நினைக்காதீங்க, கிருஷ்ண காமம். ஆமது மேல பார்க்க பாருங்க, ஆமது காமம் அறம்பொருள் வீடுதற்கென்று உரைத்தான் வாமனன் சீலன் தெரிவிக்கிறார் இல்லையா? காமம் கிருஷ்ண காமம் இந்த நிலத்துலதான். அதே போல அர்த்தம், அர்த்தம்னா பொருள்கள். பகவத் கைங்கரியத்துக்கோ பகவத கைங்கரியத்துக்கோ ஆச்சார கைங்கரியத்துக்கோ அதுக்குண்டான அந்த உபகரணங்கள் பொருட்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது மோட்சானந்தத்தையும் இதே நிலதான் கொடுக்கும். இது அததான் அதுக்கு சாதன பூமின்னு பேரு. அது சாத்திய பூமி, ஸ்ரீவைகுண்ட சாத்திய பூமி. இது சாதன பூமியா இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்கும் விலை நிலம் எது? தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, மோட்சம் என்ன, இது இத்தனைக்கும் விலை நிலம் இங்குதான், இந்த பூமி தான். இங்கு பண்ணினால்தான் தர்மம் கிட்டும். இங்குதான் வேதங்கள் எல்லாம் ஓதப்படுகிறது, இங்குதான் வேதங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணப்படுகிறது, இங்குதான் வேதங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணப்படுறது. இங்குதான் ராமன் என்ன, கிருஷ்ணன் என்ன, வராகன் என்ன, திருவிக்ரம் என்ன, எல்லாருடைய அவதாரங்களும் இங்குதான் பண்றது. அது மட்டும் இல்ல, இந்த பூமியில் தான் எத்தனையோ வித்வான்கள், மகா வித்வான்கள் அத்தனை பேர் இங்க அவதாரம் பண்ணது. அந்த பெருமையெல்லாம் இந்த பூமிக்கு உண்டு. இந்த பூமிக்கு அன்னைக்கு சொல்லுவா பாருங்க, சுவாமி இந்த இடமா மணல இடம் சுவாமி, இங்கதான் இந்த சுவாமி இருந்தார், அதனால அவர் திருவடி பட்டை வேணும், அவர் திருவடி பட்டை இருந்தாலும் வரும் அப்படின்னு சொல்றாருன்னு நிறைய ஒண்ணு ரெண்டு இல்ல நிறைய இருக்கு. இது சொல்லணும்னா அந்த மாதிரி அந்த நிலத்துக்கு. ஆனா இது சாமான்யமான நிலம் கிடையாது. தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, நோட்சம் என்ன, இந்த நாளை. ஆனா இந்த பிருத்திவி என்று சொல்லக்கூடிய இந்த பூமியை குற்றம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இந்த பூமியில தான் கண்ணன் விளையாடு இருக்கான். அவனுடைய சேட்டிதங்கள் அவதானங்கள் என்னென்ன உண்டோ, கிருஷ்ண லீலைன்னு சொல்றமோனோ அந்த கிருஷ்ண லீலையா கூட அவனுடைய விளையாடு என்ன, கோகுலம், பிருந்தாவனம், மதுரா, எங்கெங்கெல்லாம் பண்ணோம். இங்கதான் கண்ணன் புரண்டான், இங்கதான் மாடு கன்றுகளை மேய்த்தான், இங்குதான் கோவர்தனோர்தனம் பண்ணான், இங்குதான் யசோதிக்க தன்னுடைய வாயை திறந்து விஸ்வரூப தரிசனத்தை காட்டினான். ஒவ்வொன்னு சொல்றமோனோ அந்த மாதிரி. அதே போல ஆழ்வார்கள் அத்தனை பேரும் அவதாரம் பண்ணது இந்த பூமியில தான். அத்தனை பேரும் அவதாரம் பண்ணது இந்த பூமி தான். அவதாரம் பண்ணி நமக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை கொடுத்ததும் இந்த பூமி தான். இதை போய் குற்றம்னு சொல்ல முடியுமான குற்றம் சொல்ல முடியும்?
அதைத்தான் ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் இரண்டாம் பாட்டுல தெரிவிக்கிறார். வையத்து வாழ்வீர்கள் ஆண்டாள் தெரிவிக்கிறா. அப்ப குற்றம் கிடையாது. அப்ப பூமிக்கு இருக்க பெருமை என்ன? மற்ற எதுக்கும் வராது. இந்த பூமியில இருந்தாதான் அவன் மோட்சத்துக்கு போக முடியும். இந்த பூமியில இருந்துதான் புண்ணியமே பெற முடியும். இதுக்கு பேரே கர்ம பூமின்னு பேரு. ஏன்னா இதுக்கு பேரு கர்ம பூமின்னு பேரு. பாரத தேசம் இருக்கே இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு பாரத தேசம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் அது மாதிரி வங்கதேசம், அந்த பக்கம் அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு தேசங்கள், அது மற்ற மதங்கள் இருக்க தேசங்கள், அந்த தேசங்கள்லாம் கலந்துதான் பாரத தேசம். கொஞ்சம் கொஞ்சம் பெயர்த்து வச்சுக்கோ. அப்படிப்பட்ட பாரத தேசம். அந்த பாரத தேசத்தை ரொம்ப உயர்ந்தது. இதுக்கு கர்ம பூமின்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டே போலாம். இந்த விஷயத்தை பராசர மகரிஷி மைத்ரேயிட்ட கேட்கிறார். சாரி, மைத்ரேய பராசர மகரிட்ட கேட்கிறார், மகரிஷி கேட்கிறார். நான் இன்னமும் சொல்லிட்டு அண்ட கடாகம் எவ்வளவு பெருசுன்னு சொல்லிட்டு 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்ட கடாகம். அப்படி இருக்கச்சு அண்ட கடாகம் சொல்லல. அப்ப அண்ட கடாகம்னா அது எல்லாத்துக்கும் அந்த பெருமை உண்டானா? ஜம்பூத்வீபம் இருக்கு, சால்மத்வீபம் இருக்கு, குஷத்வீபம் இருக்கு, கிரௌச்ச தீபம் இருக்கு, லட்சத்வீபம் இருக்கு, எத்தனையோ தீபம் இல்லையா? இந்த எல்லாத்துக்கும் அந்த பெருமை உண்டான்னு கேட்க அதெல்லாம் கிடையாது. மைத்ரேயா பராசர மகரிஷி தெரிவிக்கிறார் விஷ்ணு புராணத்துல. மைத்ரேயா அதுக்கெல்லாம் அது கிடையாது. நாம் உட்கார்ந்து இருக்கவே இந்த இடம் பாரத தேசம், பரதக்கண்டம், இதற்குத்தான் அத்தனை பெருமைன்னு. இந்த தேசத்துக்கு தான். இதனால்தான் இதுக்கு கர்ம பூமின்னு பேரு. இன்னைக்கும் சில சுவாமிகள், சில அது யார் வேணா இருக்கலாம், அது எந்த வர்ணத்தோட இருக்கலாம். அப்ப வெளியூர்ல உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தா தன்னுடைய தாயார் தகப்பனாருக்கு சார்ந்த காரியம் பண்ணதுனாலே அந்த நாள் எப்படியா இந்த பாரத தேசம் வந்துவா. எப்படியா அந்த பாரத தேசம் வந்து அவளுக்கு அதுக்குண்ட அந்த கர்ம கைங்கரியத்தை முடிச்சுட்டு பண்ணிட்டு கிளம்பிடுவா. இதுக்கு சொல்ல வேண்டியன்னா கர்ம பூமி இது. அப்ப அங்க பண்ணப்படாதா சுவாமின்னா? இதுல நிறைய கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய நிலவருது. அப்படியே அந்த விசாரத்துக்கு போகல. அங்க பண்ணலாமா கூடாதா? அது கர்ம பூமி. ஆனா ரிஷிகளோ பெரியோர்களோ அது கர்ம பூமி இல்லைன்னு சொல்லிட்டா. கர்ம பூமின்னு பாரத தேசத்தான் சொல்லியிருக்கா. ஆனா அங்க நடந்துட்டுதான் இருக்கு. அது தெரிஞ்சவாளை கேட்டு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. இது சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்தே இங்கதான் எல்லாமே. இதுக்கு சாதன பூமி. அப்படிப்பட்ட சாதன பூமியா இல்ல. அதில் பண்ணாதான் எதுவும், இங்க பண்ணாதான் எதுவுமே கட்டுறது. இந்த பிருத்திவிக்கு ஒரு குறையும் கிடையாது. ஏதாவது குறை இருக்குன்னா ஒரு குறையும் கிடையாது. ஏன்னா மகா பிருத்திவி இது, சாமானியப்பட்டது. அப்படி பாரத தேசத்துக்கு குறைவு கிடையாது, எந்த குறையும் கிடையாது. பாரத தேசம்னா பரத கண்டம்னு சொல்றோமோ அந்த குறை கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த பாரத தேசம்னா 8 முக்தி தலங்கள். என்னன்னா அது மட்டும் இல்ல, அயோத்தியா என்ன, கயா என்ன, காசி என்ன, மதுரை என்ன, அதே போல அலக்கநந்தா என்ன, அவந்திகா என்ன, இது எத்தனை திவிதேசமோ மேற்கொண்டு திருவரங்கம் என்ன, வானமாமலை கஷேத்திரம் என்ன, எத்தனை கஷேத்திரங்கள் உண்டு. எல்லா கஷேத்திரமும் இங்கதான். இதுக்கு எல்லாமே பாரத தேசத்துக்கு உண்டான வைபவம் தெரிவிக்கிறார். ஆனா இந்த இருந்தாலும் ஆசேத்துனா இந்த பக்கம் ராமேஸ்வரம் சொல்றோம் சேது. அந்த சேத்துல இருந்து இமாச்சலம் பரியந்தம் பெருமைதான் எந்த. ஆனா மற்ற இந்த பெருமை மற்ற எந்த தேசத்துக்கும் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா, இன்னைக்கு இந்த தேசத்தை விட்டு வெளி தேசத்துல இருந்தா பெருமைன்னு நினைக்கிறான். ரொம்ப தவறு அது, ரொம்ப தவறு. அநேகமா இன்னைக்கு எல்லாருன்னா சுவாமி அந்த ஊர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அந்த ஊர்ல உத்தியோகத்தில் இருக்காரு அப்படின்னா, அப்படியா பெரிய பெருமையான தாழ்ச்சி. அது பெருமையே கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் இதுதான் கர்மபூமி. அதனால்தான் நிலத்தை செழித்துண்ணும் நீச கல்யாணம். நிலத்தை அவர் குறைய சொல்லல திருவரங்க தமிழாக. அந்த நிலம் இதே நிலம்தான் திரேதாயுகம், துவாபர யுகம், அதே போல கிருத்தயுகத்துல இருந்திருக்கு. அப்புறம் நன்னதானே இருந்திருக்கு. இது கழிபடுத்துற பாடுபடியால அந்த நிலத்துக்கு ஒரு குற்றம் வரா மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. நிலத்தாக்கு எந்த குற்றம் கிடையாது, ஏன்னா இது சாதன பூமி. இதே மாதிரி இங்க சாதனை வேற எங்கேயா பண்ண முடியுமானா பண்ணவே முடியாது, எத்தையுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி சாதனம் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, சங்கல்பம் பிரதான இந்த பூமிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. நாம எந்த வைதிக காரியம் எது பண்ணணும்னாலும் சங்கல்ப பிரதானம் இந்த பூமிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஊர்ல சங்கல்பம் இல்லையானா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அந்த ஊருக்கு உண்டான சங்கல்பம் இருக்கு. ஆனா
அதெல்லாம் ரிஷிகளுடைய வாக்கியத்துல வந்தது கிடையாது. ரிஷிகளுடைய வாக்கியத்துல வந்திருக்கான்னா வந்ததுன்னா தெரியலையே. இதுக்கு சொல்ல வந்தன. அப்ப இந்த தேசத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை மற்ற எதுக்குமே கிடையாது. அத்தனை பிரபாவம் உண்டு. அது மட்டும் இல்ல, பக்தி பூர்ணமா. பக்தியில எத்தனை பேர் இருக்கா? ஒருத்தரா ரெண்டா? அத்தனை பேர் இருந்துட்டு கலையா. ஆனா ஏதோ கொஞ்சம் காலப்போக்குல கொஞ்சம் தேசத்துல, நம்ம தேசத்துல கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கு. எதனால அந்த சிரமம்னா, அங்கிருந்து மேற்கத்திய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டு. மேற்கத்திய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுன்னு இவ என்ன பண்ண, கொஞ்சம் நம்ம கலாச்சாரத்தை விட்டு அவ கலாச்சாரத்துக்கு போறா. அது போகவே படாது. நம்முடைய கலாச்சாரம் இருக்கு இல்லையா, சனாதன தர்மம். அந்த தர்மம், அதனாலதான் பேரே சனாதனம். சனாதனம் என்ன, எப்பொழுதும் இது என்னைக்கு இது அனாதியான தர்மம்னு பேரு. அனாதியான தர்மம் பேரு. அந்த தர்மத்துல எந்த நிலையில இருந்துட்டு இருக்கணும், வேற எங்கேயுமே கிடையாது. அப்படியே அத்தனை பிரபாவம் இந்த தேசத்துக்கு உண்டு. பக்தி பூர்ணமா உண்டு. ஏதோ அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தால இதெல்லாம் கண்டுபிடிச்சு. ஆனா ஒண்ணுமா மாறாது. மாறும்னா மாறாது. ஏன்னா தேச விசேஷம் இருக்கணும். தேசோகம் கர்வ சுவாம குதுன்னு சொல்கிறாரு. அப்ப தேச விஷயத்துல மாறப்படுறது கிடையாது. ஆனா ராமானுஜர் அனுகிரகத்தால் மறுபடியும் நிலை பெறும். இன்னைக்கே இருக்கா நிறைய சுவாமிகள், நிறைய வித்வான்கள் இன்னைக்கும். அது நம்முடைய தமிழ் தேசம் மட்டும் இல்ல, பாரத தேசம் பூர்த்தியாவே நிறைய வித்வான்கள் இருக்கா. சாஸ்திரத்துப்படி பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்கா. வரலாம், தன்னுடைய பெருமையை வெளியில காமிச்சிக்க மாட்டான். மற்ற மதங்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு அவளுடைய பெருமையை காட்டுற அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் பண்ணுவோம். நம்ம சம்பிரதாயத்துல கிடையாது. சனாதன தர்மத்துல அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது. நீ உன்னுடைய சிந்தைக்கு தகுந்தாற் போல பகவத் ஆராதனையோ பாகவத ஆராதனையோ ஆச்சாரிய ஆராதனையோ பண்ணலாமே தவிர அதனை வெளியில காட்டுக்கும் படாட ஒண்ணா நம்ம இதுல கிடையாது. இதை எல்லாம் பண்ணிக்கிறாங்க, இதுல தெரிவிக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இத்த சரி சுவாமி மாறித்த நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒண்ணுமே இல்லை, நீ பண்ண வேண்டியதை பண்ணு. அங்கள் அதெல்லாம் மாறவே இல்லையே சுவாமின்னா, நீ பண்ண வேண்டியது பண்ணிடுவா. அதை மாற்றக்கூடிய சக்தி ராமானுஜர் இருக்கு, அவர் மாத்திடுவார். அவர் மாத்திடுவார். அப்படின்னா உன்னுடைய பிரயத்தனம் பண்ணணும். பிரயத்தனமே வேண்டாம் அப்படின்னு கிடையாது. நம்முடைய பிரயத்தனம் நம்ம பகவான் சிருஷ்டிச்சிருக்கான், இங்க வந்து பிறந்திருக்கோம். பிறந்ததுக்கு அப்புறம் நம்மால ஆந்தனையும் என்னென்ன நல்லுபதேசங்கள் பண்ண முடியுமோ, என்னென்ன நல்ல நிலைகள் அந்த அனுஷ்டானத்துல கொண்டு வரணுமோ, அந்த அனுஷ்டானம் சாஸ்திர சம்மதப்படி நம்ம பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருக்குது. அதை பார்த்து நிறைய பேர் தெரிவித்து இதுதான் லோக சங்கரகமே வாப்பின்னு தெரிவிக்கிறார். அந்த லோக சங்கரகமே வாப்பி, அந்த லோக சங்கரத்துக்கு தந்தவர் பாடம் தெரிவிக்கலையா. அப்ப அதனால இந்த பாரத தேசத்துல எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனா நாம பண்ண வேண்டியது பண்ணா பின்னாடி ராமானுஜர் அதை அத்தனை பாதுகாரு. ஆகா, இந்த குணம் இதுதான். இது என்னது, இந்த ஜகத்துல ரொம்ப நல்லது, நல்லதுதான் தெரிவிக்கிறார் இல்லையா. இருப்பினும் கிருதயுகமோ திரேதாயுகமோ துவாபர யுகமோ இதே நிலைதான் இருந்தது. ஆனா அப்ப நன்னா தானே இருந்தது. இப்ப என்னது, களி முத்தி போயிடுச்சு. அப்ப 4வது யுகமாக இருக்கக்கூடிய கலிகாலத்தை தான் கெட்டி போயிடுச்சுன்னு தெரிவிக்கிறாரு. அதான் தெரிவிக்கிறார். இங்க மேற்கொண்டு பார்ப்போம். சாதுர்வன்யம் நயாசுருட்டம் குணகர்ம விபாகசனா. சாதுர்வன்யம் மகாசுருட்டம், 4 வர்ணத்தையும் நான் தான் சிருஷ்டித்தேன் அர்ஜுனா இருக்கிற கண்ணன். பிராமண சத்திரிய வைசிய சூத்திர நான் தான் சிருஷ்டித்த 4. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னன்னார் பிராமணார், இன்னன்னார் சத்திரியால், இன்னன்னார் வைசியால், இன்னன்னார் சூத்ரால். நான் சொல்லணுமோ சுவாமி, ஜாத்தியே வேண்டான்னு பேசிட்டு ஒரு பக்கம், நீங்க ஜாத்தியை சொல்லிருக்கிறேன்னா, ஜாத்தின்னா என்னது, இந்த வர்ண தர்மம்னா என்னது, என்னன்னா இந்த குலத்துல பிறந்தா இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அவளுக்குதான் அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு உண்டான ஒரு நிலை இருக்கும். ஏன்னா புரியத்துக்காக சொல்றேன். இதெல்லாம் ஒரு தவறான கண்ணோட்டம். சில பேர் சரியா சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். சில பேர் நான் பிராமணன் தான் பண்ணணுமா, நான் பண்ணா என்னன்னு கேட்கிறா. பண்ணு, வேண்டாம் சொல்லி எதுக்காக பண்ணணும். இப்ப நாங்களால்தான் அப்பதான் எல்லாம் பண்ணுமா, நாங்க பண்ணப்படாதானா. சாஸ்திரம் என்ன பண்ணிருக்குன்னா, உன்னுடைய கர்ம வினைக்கு தகுந்தா போல உனக்கு பிறப்பை கொடுக்குறான் பகவான். உன்னுடைய நல்ல குளத்துல பிறந்து, நீ இதே ஒரு சண்டால குளத்துல பிறந்து வச்சுக்கேன், எல்லாரும் அடிச்சு சாப்பிடுறது உனக்கு குணமா இருக்கும். அந்த குளத்துல பிறக்க வைக்காம நல்ல பிராமண குலத்துல பிறக்க வச்சான். அப்படின்னா சாத்விக சந்தை இருக்கத்தோடு நல்ல வேதம் என்ன, வேதாந்தம் என்ன, திராவிட வேதம் என்ன, மேற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய ஜனங்களோட அப்படியே பழகி அவளுடைய நல்லதையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை,
அந்த மாதிரி ஒரு புத்தி விசேஷத்தோடு ஒண்ணு பிறக்க வச்சிருக்காரனோ, இது நல்லதா செய்யாதா? அந்த மாதிரி நிலையில இருக்கிறவர்களுக்கெல்லாம் பிராமணான்னு. அப்ப மற்றவர்களுக்கு அந்த நிலை வராதா சுவாமின்னா? வராதுன்னு அடியை சொல்லவே இல்லை. அடிய அந்த மாதிரி வராதுன்னு சொல்ல வரும். ஆனா அவளுக்கு இயற்கையிலேயே அந்த சரீரத்துல இருக்கு. ஏன் சரீரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு அதையும் கேட்டுட்டு. ஏன்னா ஒருத்தர் பிறக்கிறா இல்லையா, அடைய இப்படி பிறந்திருக்கேன், என்னுடைய கர்மத்துக்கு தகுந்தாப்புதான் பகவான் என்னை சிருஷ்டிக்கிறான். அவரவர்கள் பிறந்திருக்கானோ, மனுஷனா பிறந்திருக்கா, மத்த மிருகத்தெல்லாம் கொடுக்கும், அதுவும் கர்மாதான். கர்ம எந்த வஸ்துவா இருந்தாலும் அது கர்மாதீனம் தான். ஆனா அரிதி மாநிலதார் பிறத்தல் அரிதின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இருந்தாலும் ஒரு சிலருக்கு நன்னா ஞானம் இருக்கு, ஒரு சிலருக்கு சரியா ஞானம் இல்லை, ஒரு சிலர் வந்து ஓஹோன்னு மகாவித்வானா இருக்கா, ஒரு சிலர் ரொம்ப மண்டா இருக்கா. என்ன சுவாமி, ஒரே குலத்திலே பிறந்திருக்கா, ஒரே தாயார் தகப்பனார், அந்த தாயார் தகப்பனாருக்கு இந்த புள்ள நன்னா இருக்கா, அந்த புள்ள நன்னா கர்மா, அந்தந்த கர்மத்துக்கு தகுந்த போல. ஆனாலும் அந்த சரீரம் இருக்கணும், அந்த சரீரத்துல முக்குணங்கள் உண்டு. இதெல்லாம் வந்து உடல் தூய்மை, உள்ள தூய்மை, ஆத்ம தூய்மைன்னு காலட்சம் நம்ம பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 காலட்சம் பார்த்திருக்கோம். அதுல இதெல்லாம் அடியன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த சரீரம் இருக்கணும், இந்த சரீரத்துல முக்குணங்கள் உண்டு. முக்குணங்கள்னா தமோ குணம், ரஜோகுணம், சத்தோகுணம். சத்தோகுணம் அதிகமா இருந்து வச்சுக்கேன், சாத்விகமான சத்தை ஏற்படும். சாத்விகமான சத்தை வந்துட்டாலே என்ன திறமா ஆகும், நமக்கு நல்ல சிந்தனை ஏற்படும். எல்லாரையும் நம்ம பார்க்கணும், நமக்கு விரோதிகளே கிடையாது. அவ விரோத மனப்பான்மை பார்த்தாலும் நமக்கு விரோத மனப்பான்மை வராது, சாத்விக சிரத்தை இருந்தா. அதே ராஜச குணம் வந்துட்டு வச்சுக்கேன், விரோத மனப்பாவை பார்த்தாலும் நாம பார்ப்போம், அவ பார்த்தா நாமும் பார்ப்போம். ஏன்னா ராஜசம் என்ன பண்ணுவோம்னா, அவன் நன்னா இருக்கிற நாமும் நன்னா இருக்க வேண்டாமா அப்படின்னு அவளை பார்த்து போறாம பொச்சிருப்பி இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். தமோ குணம் எதிர்த்து வச்சுக்கேன், அவன் நன்னா இருக்கப்படாது, நான் தான் நன்னா இருக்கணும், இந்த நிலையெல்லாம் இருந்தான். அப்ப இந்த 3 குணங்கள் சரீரத்துல இருக்கு. அப்ப பிராமணனுக்கு என்ன பண்றதுன்னா, இந்த 3 குணங்களே சாத்விக சத்தையோடு இருக்கக்கூடிய சத்த குணம் அதிகமா அந்த சரீரத்துல இருக்கும். அந்த குலத்துல இருக்கிறவாள் அப்படின்னா, அந்த குலத்துல தப்பு பண்றதே இல்லையா சுவாமி, அவள் எல்லாருமே இப்படிதான் இருக்கான்னு கேட்கிறாதீங்கோ. அதெல்லாம் அவ கர்மா இல்லையா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதனால்தான் சாதுவன்யம் பயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசகாம் தெரிவிக்கிறாள் இல்லையா. 4 வர்ணத்தை நான் தான் சிருஷ்டித்தேன் அர்ஜுனாம். எதுனா குண கர்ம விபாகசகா, குணத்தின் அடிப்படையில் கர்மத்தின் அடிப்படையில். அவ என்ன குணம், அந்த குணம் என்ன கர்மம், அந்த கர்மம். அந்த கர்மத்தின் புரியத்துக்காக எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர், நான் எம்ஏபிஎல் படிச்சிருக்கேன், நான் டாக்டர்னு சொன்னேன். சுவாமி வக்கீல் சுவாமி, நீங்க வக்கீலா இருக்கிறத விட நீங்க டாக்டர் என்னமா ஆக முடியும். அப்ப இந்தந்த தொழிலை பண்றவாளுக்கு இன்னென்ன பேர் இருக்கு இல்லையா, இன்னென்ன தொழிலை பண்ணிட்டு இருக்கா, இன்னென்ன பேர் இருக்கு இல்லையா. அதே போல இவாளுக்கு இன்னென்ன குணங்கள் இருக்கு, இன்னென்ன கர்மாக்கள் இருக்கு, இன்னென்ன குணங்களின் அடிப்படையில் இன்னென்ன கர்மாக்களின் அடிப்படையில் இவன் பிராமணன், இவன் சத்திரியன், இவன் வைசியன், இவன் சூத்ரன். இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன், அதுல பறந்திருக்கான், ஏதோ ஒரு வம்சத்தை பிராமண வம்சத்திலே பறந்திருக்கான்னு வச்சுக்கேன். ஆனா பிராமண தன்மையோடு இல்லை. ஆனா பிராமணன் சாத்திரம் சொல்லுவான்னா சொல்லாது. கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோ. எது போல ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து டாக்டர். அவர் பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கிறேன்னு பார்த்தார். என் பிள்ளைய டாக்டர் ஆகணும், நான் டாக்டர், ஆனா எம்பிபிஎஸ் படிச்சு நல்லா டாக்டர் உத்தியோகம் நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு. என் பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கணும், அது நல்லா படிப்பு சரியா வரல, சரியா வரல. அப்படியே 25-30 வயசு ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. இருந்தாலும் அந்த தகப்பனார் என்ன பண்ணாரு, என் புள்ள தானே, என் கூட தானே இருக்கான், இவனையும் டாக்டர்னு சொல்லுவோமே அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அந்த அப்ப என்னன்னா, அந்த டாக்டருக்கு உண்டான அனுஷ்டானம் இல்லை. அனுஷ்டானம் இருந்தா தான் டாக்டர்னு சொல்ற முடியும். அப்படின்னா அந்த சர்டிபிகேட் வரணும் போனோம். எம்பிபிஎஸ் படிச்ச அந்த சர்டிபிகேட் இருந்தா தானே நம்ம டாக்டர்னு சொல்றோம். இல்ல என் புள்ள நான் டாக்டர், அதனால என் பிள்ளையும் டாக்டர்னு சொல்ல முடியும்னா தப்பு, சொல்ல முடியாது, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதே போலதான் அங்கேயும் அந்தந்த அடிப்படை, அந்தந்த குணத்தின் அடிப்படையில் கர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த புலமை பிராமண சத்திரிய வைசிய சூத்திரம் தெரிகிறார். சரி, அவரவர்கள் அதை இங்க என்ன தெரிவிக்கிறேன்னா, அவாவா தங்கள் தங்கள் வர்ணாசிரம தர்மத்தை ஸ்தாபிக்கணும், அதை நிர்ணயிக்கணும். ஏன்னா இதெல்லாம் எப்ப நின்னா கலியுகத்துல குறைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன்,
கிருத்தயுகத்துல அவரவர்கள் தங்கள் தங்கள் வர்ணாசிரம தர்மன வர்ணம் என்ன என்ன குலம், ஆசிரமம் என்ன ஆசிரமம், வர்ணம்னா குலம், பிராமணனா சத்திரியனா வைசியனா சூத்ரனா, ஆசிரமம்னா பிரம்மச்சாரியா அல்லது கிரகஸ்தனா அல்லது வானப்பிரஸ்தனா அல்லது சன்னியாசியா, இதை வைத்துக் கொண்டு அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்தா போல கர்மாக்கள், அந்தந்த வர்ணத்துக்கு தகுந்தா போல கர்மாக்கள், இதெல்லாம் எப்ப நடந்தது? நன்னா ஒழுங்கா நடந்தது. கிருத்தயுகம் என்ன, திரேதாயுகம் என்ன, துவாபர யுகம் என்ன, இந்த 3 நல்லா நடந்தது. அது மட்டும் இல்ல, அங்க துர்பிக்ஷமே கிடையாதாம். துர்பிக்ஷம்னா பஞ்சம், பஞ்சமே கிடையாதாம். ஏன்னா சுவாமி, நாடு முழுவதும் நல்ல செல்வ செழிப்பு. அப்பனா எல்லாரும் பெரிய பணக்காரா இருந்திருப்பாரா? பணக்காரா இருந்தனா ஏன்னா அது மட்டும் பணக்காரான இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ஆனந்தமா இருந்து. துர்பிக்ஷம் துர்பிக்ஷம்னா பஞ்சம் இல்லை. பஞ்சம் இல்லைன்னு சொன்னோன்னே அப்ப ஒவ்வொருத்தரும் 4 கார் வச்சுட்டு இருப்பா, ஒவ்வொருத்தரும் 4 பங்களா வச்சுட்டு இருப்பா. அப்படி அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் ஆனந்தமா இருக்கான்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு நினைச்சுமா, அவளுக்கு பூர்ணமாக எந்த விதமான வியாதியும் கிடையாது, ரோகமே கிடையாது, வியாதியே கிடையாது. ரோகம் இன்னைக்கு புதுசு புதுசா வியாதி வந்துட்டு இருக்கணும். ஒரு 7-8 வருஷத்துக்குள்ள ஒரு வியாதி வந்துருச்சு. எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கணும், கையெல்லாம் அலம்பணும், அதுக்கு வெளியெல்லாம் போகாது, என்னென்னோ சமங்களாம் கொடுத்தாலும் அந்த மாதிரி வியாதி அன்னைக்கு இருந்துட்டா. அப்பவும் இதே பூமி தானே சுவாமி இருக்கு. அந்த மாதிரி கிருத்தயுகத்திலேயோ திரேதாயுகத்திலேயோ துவாபரயுகத்து அந்த மாதிரி இருக்கனா யாருக்கும் வியாதியே கிடையாது. அன்னையும் அவளை ஒத்தொத்தர் எத்தனை வருஷங்கள் தெரியுமா இருக்கா? நம்மளால 100 வருஷம் இருந்தாலும் அதிகம். அவளா எத்தனையோ வருஷங்கள் இருக்கா. எல்லாரும் ஆரோக்கியத்தோடு இருக்கா. இன்னைக்கு இருக்கா? எப்படி இருக்கா? 80 வயசு சுவாமி, இவருக்கு 90 வயசு சுவாமி, நல்லா இருக்கா சுவாமினா மாத்திரை இல்லைன்னா மாத்ரா பலம். அவர் 40 வயசுலயே போட்டு ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் போடலன்னா சுவாமி ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, நான் வரல அப்படி. மாத்திரை கிடைக்காதபடியில போடலையே, இல்ல ஏதோ ஒரு மறந்துட்டார் போடலன்னா போச்சு அவருக்கு. அப்ப அந்த மாத்திரா பலத்துல இருக்கார். அன்னைக்கு நிஜமாவே எந்த மாத்திரா பலமும் கிடையாது, ஆரோக்கியமா இருந்தார். ரெண்டாவது அன்னைக்கு யாருக்கும் பயமே கிடையாது, எந்த பயமும் கிடையாது. ஏன்னா பயம் நீங்க இருந்தா என்ன பயம்னா, யாரா இருந்தாலும் இன்னொன்னு பாத்துங்கோ, இன்னைக்கு மரணம் என்பது தகப்பனா இருக்கச்சே புள்ள போயிடும், அண்ணா இருக்கச்சே தம்பி போயிடுறார். இன்னைக்கு நிறைய அன்பா நடக்கிறது. அது முக்கியமா பர்த்தா இருக்கச்சே பாரியா, இல்ல பாரியா இருக்கச்சே பர்த்தா போயிடுறார். அப்ப இவ சுமங்கலியான தன்மை போயிடுது. அன்னைக்கு அந்த மாதிரியான தன்மை ரொம்ப குறைவுது. பெரியவாதான் முன்னாடி புத்தா சின்னவா போறது. இன்னைக்கு என்ன துர்மரணம் நிறைய ஏற்படுறது. இதெல்லாம் என்ன கலிகோலாகும். கலிகோலாகலத்துதான் இருக்குது. அத்தனை பெரிய குற்றம் கலிகாலத்துல. ஏன்னா பயம் நீங்கிறது. திருட்டு பயம் கிடையாது அங்கெல்லாம். அன்னைக்கெல்லாம் எல்லாம் கதவு திறந்துட்டே போயிடலாம். அன்னைக்கு பூட்டு சாவி எல்லாம் இருந்ததா தெரியல. பூட்டு சாவி வியாபாரமே கிடையாது போட்டுருக்காங்க அந்த காலத்துல. அதனால அவெல்லாம் திறந்து போட்டு விடுவா. என்ன சுவாமி, எலி பூனை இதெல்லாம் பாடாப்படுத்துவாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் மனுஷா திருடின்னு போவானா? திருடு கிடையாது. வியாதி துர்பிக்ஷ தஸ்கராகான்னு தெரிவிக்கிறார் இது மகாபாரத ஸ்லோகம். அப்படி இருக்கிற திருடர்கள் பயம் கிடையாது, வியாதி கிடையாது, அதுக்கு மேற்கொண்டு என்ன துர்பிக்ஷம் பஞ்சம் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தாயார் தகப்பனார் மதிப்பதற்கு முன்னாடியே புள்ள போயிடுறான், நிறைய இடத்துக்கு போயிடுறாரு. அதே இதெல்லாம் கலிப்படுத்துற பாரு. இதெல்லாம் புத்திர மரணத்துக்கு இன்னைக்குமே புத்திரன் இருக்கச்சு தகப்பனார் போயிட்டா தேவையில்ல. ஆனா தகப்பனார் இருக்கும்போது புத்திரன் போயிட்டானா அந்த புத்திர அந்த வியாகம் இருக்கு, வியாமோகம் இருக்கே சாமானியப்பட்டது இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி கேவலமான விஷயம் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுனோ. அப்ப இதெல்லாம் அன்னைக்கு உண்டானா கிடையாது. அன்னைக்கு கிருத்தயுகத்திலேயோ திரேதாயுகத்திலோ துவாபரம் கிடையாது. அப்ப ரெண்டாவது வயதானவர்களோ அதே போல சிவாலாலோ அவாதான் போவால தவிர சிறியவாரெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கும். சிறியவாரெல்லாம் அப்படிதான் இருந்துக்கா. விதவைகளை நீ கிடையாதுன்றோம். அன்னைக்கு இதெல்லாம் அப்படியே அந்த இது எடுத்துருக்காரு, பிரமாணம் எடுத்துருக்காரு. அந்த பிரமாணத்தை தான் வச்சிருக்கேன். விதவைகளா நீ கிடையவே கிடையாதுன்றது. யாருமே ஒருத்தருக்கும் இன்னொன்னு என்னன்னா, ஒருத்தர் சொத்தை இன்னொருத்தர் சொத்து ஆசைப்படுறது இல்லை. இன்னைக்கு நீதிமன்றத்துல எந்த கேஸ் அதிகமா இருக்கான்னா இதுதான். என் சொத்துன்னு ஒருத்தர் கேஸ் போட்டு இருக்கானோ, சொத்து இருக்கா இல்லையா? அன்னைக்கு அந்த மாதிரி வம்பு தும்பே எதுவுமே கிடையாது. அவனவன் சொத்து அவனுடையது. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நகரங்கள் என்ன, தேசங்கள் என்ன, எத்தனை மாநிலங்கள் என்ன, எல்லாமே நன்னா தானியத்தோடு சமிருத்தியா ரொம்ப நன்னா
வளம் செழிப்பு. இன்னைக்கு நீங்க தஞ்சாவூர் பக்கம் போனோம்னு வச்சுங்க, அந்த பக்கம் போயிட்டு அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா திருச்சேரை, அது மாதிரி நாச்சியார் கோயில், திருநாகை, இந்த திவிதேசம் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அப்படியே பசபசேன்னு இருக்கும். பசங்குன்னு ரொம்ப நல்லா இருக்கும். இது சொல்லுவாங்க அந்த மாதிரி. அது இந்த ஊர்ல மட்டும்தான், எல்லா ஊர்லயும் அப்படின்னு சொல்லல. இது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அன்னைக்கு எல்லா வளங்களும் இருந்தது. எல்லாரும் ஆனந்தத்தோடு பகவானை செய்து. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இது பகுத்தறிவு அப்படின்ற. என்ன சுவாமி பகுத்தறிவுனா கடவுள் இல்லைன்னு சொன்னா பகுத்தறிவு அப்படின்னு. அந்த எல்லாம் கிடையாது. அது எங்க இருக்கு அந்த மாதிரி? அவளை சொல்ல சொல்லுங்க. கடவுள் இல்லைன்னு சொன்ன பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லணும்னா அன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் பகவானும் இவாளும் சேர்ந்து ஆனந்தத்தோடு இருந்திருக்காரு. இப்படித்தான் கிருத்தயுகம் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, கிருத்தயுகத்தில் பெண்கள் என்ன, பிள்ளைகள் என்ன, ஆச்சார்கள் என்ன, இவர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் நிலையிலேயே இருந்துட்டா. நகரங்கள் நன்னா இருந்துச்சு. யாரும் நல்லா பாருங்க, யாரும் தேகத்தில் வலிமை ஊர்ந்து வந்து அவாலும் சக்தி நிறைய இருந்தது. இதெல்லாம் கிருத்தயுகம் என்ன, திரேதாயுகம் என்ன, தோபரகம் என்ன, வேலை. ரெண்டாவது சுகம்தான் இருந்தது. அன்னைக்கு துக்கம் என்பதே கிடையாது. அப்படிதான் கிடையாது. அப்படி இருக்கச்சே ஆனா பகவான் என்ன ஆணையிட்டானோ அதன்படிதான் அவெல்லாம் நடத்திட்டு இருக்கா. பகவான் அதுதான் பகவானின் ஆணைப்படி நடத்தினாலே அநேகமா சௌக்கியமா இருக்கும். அநேகமா சௌக்கியமா இருக்கும். அது எந்த அவன் ஆணையோ அவன் ஆணைப்படியோ சாஸ்திரம் சொன்ன அவன் ஆணையினா சுவாமி சாஸ்திரம் சொன்னபடி நடக்கிறது. நம்ம ஆணைனா உடனே அவர் முன்னாடி வந்து நிக்கலையே சுவாமி, அவர் ஒண்ணும் சொல்றேன்னா அவர் தான் தன் ஆணைன்னு சாஸ்திரத்தை கொடுத்திருக்காரனோ அந்த சாஸ்திரத்தை படி வேதத்துக்கு புறம்பா நடந்தாலே போச்சு. வேதத்துக்கு புறம்பா நடந்தாலே இருக்கிற வியாதி, இருக்கிற துர்நிமித்தம், இருக்கக்கூடிய சமங்கள் அத்தனை வந்துட்டு இருக்கும். ஆக இந்த 3 யுகங்கள் கிருத்தயுகம் என்ன, திரேதா யுகம் என்ன, துவாபர யுகம் என்ன, இந்த 3 யுகங்களும் ரொம்ப நல்லா இருந்து அத்தனை பேரும் நன்னாதான் இருந்தா. ஆனா இந்த 4வது யுகமா கலியுகம் வந்ததும் கலியுகம் வந்து அதான் நிலத்தை செருத்து உண்ணும் நீசக்கலியை. அப்ப நான் நிலத்தைனா இந்த பூமியில் வர்த்திக்கின்ற சேத்தனா இருக்கு. அதாவது சைத்தன்யம் இருக்கும். சைத்தன்யம்னா ஆச்சரியமான ஞானம் இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் இருக்கக்கூடிய நீர ஜீவாத்மாகன்னா செருத்து உண்ணும். செருத்து உண்ணும். அவளை படாத பாடு படுத்துறது யாரு? கலி புருஷன் படாத பாடு படுத்துறாங்க. இதெல்லாம் கிருத்தயுகத்துல ஒண்ணுலாம் இல்லவே இல்லையே. ஆனா இங்க என்ன ஒத்தொத்தரும் சமப்பட்டு இருக்கா. துக்கம் 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 சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அப்ப கொஞ்சம் சுகம் அனுபவிக்கிறோம் சுவாமின்னா அனுபவிக்கிறோம். சுகம் 5 நிமிஷம் வச்சுக்கோ, துக்கம் 50 மணி நேரம். சுகம் 5 நிமிஷம்னா துக்கம் 50 மணி நேரம் பொறுத்தனா அது இதனாலதுன்னா கலி இருக்கிறபடியா, கலி காலத்தை நடத்துறபடியாருன்னா அப்ப இதை தெரிவிக்கிறார். அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழிமுடல்வேன். ஆழ்வார் தெரிவிக்கிறானோ கலி எப்படி எல்லாம் இருக்கிறதோ அப்படின்னு நம்ம செயல்படுறோம். கலி இழுக்க கலிப புருஷன் என்ன பண்றான்னா நீ இப்படி வா, இங்க தூது விளையாடு, இங்க திருடு பண்ணு, இங்க இதெல்லாம் குடிச்சுட்டே இரு, என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் கலி சொல்லி கொடுக்கறது. இதுதான் 10 இடத்த கேட்டுக்கான். யாரு? பரீட்சித் மகாராஜா கலி வந்தோடனே நீ யாரு இங்க வரதுக்கு வாய்ப்பா போ வேட்டனோடனே எனக்கு இருக்க இடம் கொடு. 10 இடத்த கொடுதான். அப்படின்னா அந்த 10 இடத்துல இதுல என்ன பண்றது? சூதாட்டம் ஆடுறானோ அங்க கலிபுருஷனுக்கான அர்த்தம். எங்க விபச்சாரம் பண்றாலும் அங்க கலிபுருஷனுக்கான அர்த்தம். எங்க பொய் பேசுறாலும் அங்க கலிபுருஷன். நிறைய விஷயம் எடுத்துக்க எதுவும் சொல்ல வேண்டாம். அத அப்பனா அந்த கலி என்ன சொல்றானோ அதை பிரகாரம் நம்ம போயிட்டு இருக்கோம். நிலத்தை செரித்து உண்ணும் நீசக்கடிய. அப்ப நாம் என்ன செய்கிறோம்? அதைத்தான் உண்ணும் என்கிறார். அப்ப நான் உண்ணுவதையே சுவாவமாக கொண்டது அப்படின்றது எது? கலி. நிலத்தை செரித்து உண்ணும். சரி சுவாமி, இதை உண்டேதான் தாரகமா வளர்க்கிறது. ஆமா, இந்த கலிபுருஷன் என்ன பண்றான்னா இந்த நிலத்தில் இருப்பவர்கள் அர்த்தம். இது ஆகு பெயர்னு. அப்ப அந்த நிலத்தில் இருப்பவர்களே சமப்படுத்தி அவளுடைய ஆகாரத்தை உண்றதோனோ அந்த நிலத்தை செலுத்தி உண்ணும் நீசக்கடி. அதனாலே வளருது. கலி எப்படி சாமி வளருது? நிலத்தை செலுத்தி நல்லா உண்டு வளருது. அப்ப கலிக்கு சோறு நிலத்தை செருப்பதே சோறு. நிலத்தை செருப்பது அப்படின்னா நிலத்தை சமப்படுத்துறது தான் அதுக்கு சோறு. சில பேர் தீக்குறளை சென்றுவதும் ஆண்டாள் தெரிவிக்கிறார் 2ஆம் பாட்டுல. பையத்து வாழ்வீர்களா நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேலூரு பார்க்கடல் பையத்து இந்த வரமன்பாடி நெய்யும் நம் பாலும் நம் ஆக்காலை நீராடி
மையிட்டொழுதோ மலரிட்டு நாமதையோ செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்று ஓதும். தீக்குறள் நிந்தையான சொல். அந்த நிந்தையான சொல்ல போய் சொல்ல மாட்டோம்னாரு. ஒருத்தருக்கு என்ன ஆயிடுத்து, அவர் நித்தியமே சாப்பிடணும். எல்லாரும் தான் சுவாமி சாப்பிடுறா. அவர் எப்படி சாப்பிடறான்னு அவருக்கு அபிப்பிராயம்னா, யாராவது ஒருத்தர் வெச்சாதான் சாப்பாடு இறங்கும். அவருக்கு அந்த அன்னைக்கு யாருமே வரல ஆத்துக்கு. ஒருத்தர் வரல. யாரா வந்துட்டு நல்லா வெச்சி தீர்த்ததுக்கு அப்புறம் நல்லா சாப்பிடணும், நல்லா திட்டணும். அப்பதான் சாப்பாடே இறங்குனார். அன்னைக்கு யாருமே வரல. இவர் என்ன பண்ணார்? யாருமே வரலையே, எப்படி சுவாமி சாப்பிடுறது? சாப்பிட முடியலையே என்னால. யாரா வந்து ஏதாவது விஷயத்துல சாப்பிடுறதுன்னா இங்க இருந்து கிளம்பிட்டார். கிளம்பி ஊருக்குள்ள போயிட்டு யாரு களைப்பான்னு பார்த்து அதான தீக்குறளை அங்க போய் சென்று ஓதும். அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்னு அண்ணன் தெரிவிற. இவர் என்ன பண்றாருன்னா அங்க போய் நல்லா வச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். அதான் அது இதனால் நடக்குது, கலியுடைய கோலாகலம். அப்ப கலிக்கு சோறு, நிலத்தை செருப்பதே சோறு. கலி இந்த பூமி முழுவதும் தன் வசமாக வைத்துக் கொண்டுதான் எந்தெந்த கெட்ட வழியில் இருக்கிறானோ அதனையும் பண்றது. எந்தெந்த கெட்ட வழி உண்டோ இன்னைக்குமே தீயதுனால சட்டுன்னு நமக்கு அது மேல ஒரு பற்றுதல் வந்துடும். நல்லதுல பற்றுதல் வராது. என்ன காரணம்? தமோ குணம் ரஜோ குணம் இருக்கிறபடியா தெரியுது இல்லையா? அது ஒரு பற்றுதல் வந்துன்னா அதே போல இவர்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே போக வைக்கிறது. அதனால்தான் அது சோறு. தீயதுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அதுதான் சோறு. அதை உண்டுதான் களி வளர்கிறது. இந்த களிதான் எவ்வளவு பெரிய களி சாம்ராஜ்யம். களி சாம்ராஜ்யம் இந்த ரெண்டு விஷயத்துல சாதிக்கிறார். அதாவது நெட்டொட்ட வேஷத்தை பண்ணுவது இப்ப கலிதான். கலிகாலத்தில் விசிட்ட வேஷத்தோடு பண்ணுவதும் இது கலிகாலத்துல தான். நிஷ்கிருட்ட வேஷம் விசிட்ட வேஷம் தான். நிஷ்கிருட்ட வேஷம்னா ஆத்மா மட்டும் பார்க்கறது. ஆத்மா மட்டும் பார்த்து சரீரத்தை விலக்கி ஆத்மா மட்டும் பார்த்தா நிஷ்கிருட்ட வேஷம். சரீரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியதை பார்த்தா அது விசிட்ட வேஷம் பேரு. சரீரத்தோடு சேர்ந்து பார்த்தா வர்ணாசிரம தர்மத்தை நல்லா கடைபிடிக்கணும். பிராமணன் சொன்னா அது சரீரத்தோடு சேர்த்து பார்க்கக்கூடிய தன்மைதான் பிராமணன், வைசியன். அப்படின்னா ஒரு ஜாத்தின்னு வந்துட்டா சரீரம் சேர்க்கணும், சரீரம் சேர்த்துதான். ஆனா நிஷ்கிருஷ்ட வேஷம்னா சரீரத்தை கழிச்சுட்டு ஆத்மா மட்டும் பார்க்கறதுலையும் இது எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, இப்ப இந்த பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ சூத்திரனோ இருக்கா இல்லையா, இவெல்லாம் சரீரத்தை விலக்கி ஆத்மா மட்டும் பார்த்தா கஷ்டம் இல்லை. ஆனா சரீரத்தையும் பார்த்தா என்ன, வர்ணாவஸ்திர தர்மத்தை கடைபிடிக்கணுமோ. அப்ப சரீரத்தை விட்டு ஆத்மா மட்டும் பார்த்தா சேஷத்துவ பாரதத்தை பார்க்கணும். சேஷத்துவம் என்ன? பகவான் சுவாமி நான் தாசன். பாரதந்திரியம் என்ன? அவன் இட்ட வழக்காக இருக்கு. ரெண்டுத்தையும் பார்க்கணுமோ. இது ரெண்டு வேணும். ஆனா இப்ப ரெண்டுமே போயிடுச்சு. அப்பன்னா என்ன அர்த்தம்? ஆத்மா சரீரம் ரெண்டும் கலந்து பார்க்கக்கூடியது விசிட்ட வேஷம். அதையும் பண்றது. அப்படியும் பண்றதுல என்ன அர்த்தம்? பிராமணனுக்கு உண்டான நித்திய கர்மா நைமித்திக கர்மா அதெல்லாம் பண்றான்னா பண்றது இல்லை. அதே இல்ல சுவாமி, நான் சரீரத்தை தாண்டி ஆத்மா பதில் இருக்கேன். ஆத்மா பதில் இருக்கு, நம்ம சேஷத்துவ பாரதத்துக்கு பார்க்கணுமோ. அது ரெண்டுமே போயிடுத்துனாரு. அப்ப வர்ணாசிரம தர்மத்தையும் பண்றது இல்ல. அதே போல சேஷத்துவ பாரதத்திலையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காருன்னா கிடையாது. ஏன்னா அவன் சேஷி, நம்ம சேஷபூதன். அது பகவானுக்கு தெரியும், நமக்கு தெரியணுமோ. நமக்கு தெரிஞ்சதான் வாழ்க்கை. அது வச்சுக்க தெரிய. இந்த ரெண்டே கெடுத்தது எதுன்னா களி. நான் பண்ணல சுவாமி, அப்ப என் மேல் தப்பு சொல்லாதீங்கன்னா. களி பண்ணத்தான் பண்ணும், நாம தான் ஜாகிரதையா இருக்கணும். அது தவறுன்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கா, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஆழ்வாருடைய பாசனங்கள் சொல்லியிருக்கு. அதை வைத்து கொண்டு பார்க்கறத விட்டு களி எந்தெந்த இக்கு போறதோ எப்படி பேசுறதோ அது பிரகாரம் போறோமோ. இதத்தான் ஆழ்வார் திருநர் சுவாமி ராமகிருஷ்ணா சுவாமி தெரிவிக்கிறார். என்னன்னா, ஒரு வர்ணத்தில் இருப்பவன் இன்னொரு வர்ணத்தின் விஷயத்தை தான் பண்ணும். ஒன்று எடுத்துக்காரு, கொஞ்சம் நிதானமா சொல்றேன். இதெல்லாம் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் அவர் எடுத்திருக்காரு சேர்த்து சொல்லிடுறேன். ஒரு வர்ணம், அந்த வர்ணத்துல இருப்பவன் இன்னொரு வர்ணத்தின் விஷயத்த பண்ணலவனா பண்ணக்கூடாது. அநேகமா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கல்யாணங்கள் பண்ணும்போது வர்ண சங்கிரகன் கலக்கிறது. வர்ண சங்கிரகன்னா இவர் என்ன ஜாதி அவர் என்ன ஜாதி. அது என்ன சுவாமி, ரெண்டு மனசு ஒத்து போயிடுச்சு சுவாமி. இவருடைய மனசும் ஒத்து போயிடுச்சு, அவருடைய மனசும் ஒத்து போயிடுச்சு. அத மனசு ஒத்து போயிடுச்சுதான் நீங்க பார்க்கணும், இவர ஜாதியை பார்க்கப்படாது அப்படின்றார். சரி, ஜாதியை பார்க்கப்பட வாஸ்தவம் தான். ஆனா அதுல என்னென்ன தீமைகள் வருதுன்னு பார்க்கணும்.
அப்பனா இந்த மாதிரி பண்ணப்படாதுன்னு சொல்றேன்னா பின்னாடி சொல்றேன். கொஞ்சம் இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஜாக்கிரதையாவே சொல்றேன். ஆனா இது கொஞ்சம் நேர்மையா நீங்க எடுத்துக்கணும். அவர் சொல்லிட்டார், சொன்னபடியாக சொல்லிடுறேன். நேர்மையா நீங்க ஏன்னா இது இந்த வியாக்கியானத்துல இருக்கானா இது வியாக்கியானத்துல கிடையாது. இது அமுத விருந்துன்னு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அவர் ராமானுஜ நூற்றந்தாதிக்கு அமுத விருந்துன்னு ஒரு வியாக்கியானம், அதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதுல இது எடுத்திருக்காரு. அப்படி இருக்கச்சே இங்க என்னன்னா, இப்ப வர்ண சங்கிரகம் இருக்கு இல்லையா, கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடக்கச்சே இவர் வேறு அவர் வேறு, இவர் வேறு அவர் வேறு அவள் வேறு, அவள் தானே 2 பேரும் புருஷனா இருக்க முடியாது. ஒரு பெண்ணு ஒரு புருஷன் தான் இருக்கும். வந்துட்டு இது வேறு அது வேறுன்னா அந்த மாதிரி பண்ண முடியுமானா பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நீங்க மறுபடியும் அதே தானே சொல்ல பாக்குறேன், மனசு பார்க்க மாட்டேன்ல இருக்கு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அது பணம் பின்னாடி வர. இந்த விஷயத்தான் அர்ஜுனன் பிரதானமா எடுத்துட்டான். அர்ஜுனன் என்ன பண்ணா, பிரதானமா எடுத்தணும். முதல் அத்தியாயம் இருக்கணும். அந்த முதல் அத்தியாயத்துல ஒரே சோகம். நான் யுத்தம் பண்ண மாட்டேன், யுத்தம் பண்ண மாட்டேன், யுத்தம் வேண்டாம், நான் பிக்ஷை எடுத்தா சாப்பிடறதை விட யுத்தம் வேண்டாம். ஏன்னா அங்க கொண்டு போய் தேர நிறுத்தின உடனே என்ன சொன்னா, எல்லாம் என்னுடைய பந்துக்கள், இந்த எல்லாருமே என்னுடைய பந்துக்கள், என்னுடைய ஜாதிக்காரா, என்னுடைய வர்றத்தவர்கள், அவளை கொண்டுட்டு நான் ராஜ்ய பரிபாலனம் பண்றேன்மா. எனக்கு சித்தப்பா, பெரியப்பா, பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி இவெல்லாம் கொண்டுட்டு நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணமா? எனக்கு வேண்டாம், எனக்கு ராஜ்யமே வேண்டாம், நான் போய் பிக்ஷை எடுத்துக்கிறேன், ராஜ்யம் பூர்த்தி அவால வச்சுக்கிறோம், நான் யாரும் கொள்ள மாட்டேன்னு தேர்ல இருந்து யாரும் தாண்டி வச்சு கீழே போட்டாச்சு. எப்படியா இது பண்ண வைக்கணும், யுத்தம் பண்ண வைக்கணும் யாரு, அர்ஜுனனை. ஆனா என்ன சமாதானம் சொன்னா அர்ஜுனன் பண்ணுவான்னு தெரியல. அதுக்கு மேல இவன் இப்படி பெசாம இருந்தான் கண்ணன். மறுபடியும் என்ன சொல்லிட்டு இருக்கான் அர்ஜுனன், கிருஷ்ணா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறதுக்கு தயாரா இருந்தாலும் நான் சொன்னது இப்ப நீ கேட்டுக்கோ. என்ன சொல்ல வரேன்னு, பொண்ணு இப்ப நான் காலம் கொண்டுட்டேன்னு வச்சுக்கோ. கொண்டுட்டேன்னா அப்ப பெண்கள் தனியா இருக்கணும், அவெல்லாம் தனியா இருக்கணும். அப்ப அவள் வாழ்வதற்கு அவளுக்கு வாழ்க்கை இல்லாம போயிடுமோனும். அப்ப என்ன ஆகும்னா, அப்ப இந்த வர்ணம் இருக்கு இல்லையா, இந்த வர்ணத்தை விட்டுட்டு வேறு வர்ணத்துக்கு போய் அவ விவாகம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப அந்த வர்ண சங்கிரகம் ஏற்படுத்தணும். அப்ப அந்த மாதிரி அந்த பெண்களுக்கு உண்டான அந்த தீமையை ஏற்பதற்கு நான் காரணமா நின்னணும். அப்ப நான் காரணமாயாச்சுன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன். அது மட்டும் இல்ல, இந்த லோகமே தப்பா போயிடும். வர்ண சங்கிரகம் ஏற்படுது. இந்த வர்ணத்தவா அந்த வர்ணத்தில் இருக்கிறவா கல்யாணம் பண்ணிக்காம மத்ததெல்லாம் மாத்தி 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 கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சா அது ரொம்ப குழப்பமா போயிடும், தீயதாக போயிடும். அதனால நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு எங்க வந்திருக்கோம் பாருங்க. ஏன்னா சத்திரியால் தான் அவெல்லாம், அந்த சத்திரிய பெண்கள்லாம் என்ன பண்ணுவா, அவளால இருக்க முடியாது. அப்புறம் நான் யாரு கிடைக்கிறாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி போயிடுச்சுன்னா, இப்ப அவ சத்திரியா பெண் புருஷன் இல்லாம இங்கேயே போயிட்டான்னா அதுக்கு காரணம் யாரு, நான் தானே இவாளெல்லாம் கொண்டுட்டேன், கொண்டபடியாலே. அதனால எனக்கு என்ன ஆகும், நரகம் தானே கிடைக்க போறது, நான் நரகத்துக்கு போறதா இல்லை, அதனால யுத்தம் பண்ண மாட்டேன்னு முதல் அத்தியாயத்துல முதல்ல மறுத்தான் அர்ஜுனன். இப்ப வர்ண சங்கிரகம் என்பது துவாபரகத்திலேயே கண்ணன் கீதையின்படி நிச்சயமா ஒத்துக்கொள்ளப்பட்டதெல்லாம் ஒத்துக்கொள்ளப்படாத விஷயம்தான், ஒத்துக்கொள்ள. ஆனா அது எந்த சந்தேகம் இல்லை, வர்ண சங்கிரகம் கூடாது. சரி, வர்ண சங்கிரகம் கூடாது சொல்லிடணும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க சுவாமி, கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணனே சொல்லிருக்கணும் கூடாதுன்ட்டா. சரி, அப்ப கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா அப்படி பார்த்தா ராமானுஜர் காலத்துல இப்ப பாருங்க, ஆச்சரியமா தெரிவிக்கிறேன் பாருங்க. ராமானுஜர் காலத்துல நிறைய ஸ்மார்த்தார்கள், அப்படின்னா ஸ்மார்த்தார்கள், நிறைய ஸ்மார்த்தார்கள் என்ன பண்ணாங்கன்னா அத்வைதிகள்லாம் மாறி ராமானுஜருடைய அடியார்களால விசிஷ்டாத்வைதிகளாக வந்தான். இந்த பெரிய வித்தியாசம் இது. ஏன்னா இன்னைக்கு அத்வைதிகள் இருக்காலும் அன்னைக்கு ராமானுஜர் காலத்திலேயே இந்த விசிஷ்டாத்வைத மன்னனா இருக்கு அப்படின்னு அந்த அத்வைதிகள்லாம் என்ன திரும்பி நேரம் இங்க வந்துட்டா, இது திரும்பி வந்துட்டா. இப்ப துவாபர யுகத்தின் கடைசியில கண்ணன் சொன்னது வர்ண சங்கிரகம் கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்ப விசிஷ்ட வேஷத்தை தான் பார்த்தான். விசிஷ்ட வேஷம்னா என்னது, சரீரத்தோடு கூடியிருக்கக்கூடிய ஆத்மம். அதத்தான் அப்படின்னா சரீரத்தோடு கூடியிருக்கிற ஆத்மாவுக்குத்தான் வர்ணங்கள் உண்டு. சரீரத்தை கழிச்சாச்சு, ஆத்மா என்ன ஜாதி சுவாமி, பிராமணனா, சத்திரியா, வைசியனா, சூத்திரனா, ஒரே ஜாதி. என்னது, அந்த திருவரங்கத்துக்கு அந்த திருவடிக்கு அடியான், அடியார் அடியார் தம்மடியார், அடியார் தமக்கடியார், அடியார் அடியார் அடியோங்களே, அந்த நிலைதான் ஆத்மாவுக்கு.
ஆத்மா பிராமணனோ சத்திரனோ வசினோ சூதரனோ கிடையாது. சரி, அப்படின்னா அப்ப இவரு இங்க கண்ணன் சொன்னது எதனால? இந்த நிஷ்கிருட்ட வேஷம் இல்ல, விசிஷ்ட வேஷம். நிஷ்கிருட்ட வேஷம்னா இந்த சரீரத்தை கழிச்சு ஆத்மாவை பாக்குறது. திருமந்திரத்துக்கு ஆத்மாவில நோக்கு, சாஸ்திரத்துக்கு சரீரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இது அந்த ஆத்மா நோக்கு. அப்படின்னு நிஷ்கிருஷ்ட வேஷம், விசிஷ்ட வேஷம். விசிஷ்ட வேஷத்தை தான் சாஸ்திரத்துக்கு நோக்கு, திருமந்திரத்துக்கு நிஷ்கிருஷ்ட வேஷத்தை தான் நோக்கு. அப்படி இருக்கச்சு கண்ணன் சொன்னது எது? விசிஷ்ட வேஷத்துக்கு. இப்ப இவர் அங்கிட்டு வந்தாரணும், விசிஷ்டாத வேதத்தை பார்க்கணும். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவன்னா நிஷ்கிருஷ்ட வேஷத்தை தான் பார்ப்பால தவிர விசிஷ்ட வேஷத்தை பார்க்க மாட்டான். இது முக்கியம். அப்ப விசிஷ்ட வேஷம் என்ன? சரீரத்தை பார்த்து, ஓ இந்த வர்ணமா, இந்த வர்ணமா, இந்த வர்ணமா, அப்பனா அந்த வர்ணத்தோட கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு. அதே இவர் நிஷ்கிருஷ்ட வேஷம்னா ஆத்மாவை பாப்பா, அவன் இந்த ஆத்மா சுவாமி, ஸ்ரீவைஷ்ணவன் சுவாமி. அப்படியே என்ன பண்ணும்? ஒரு பிராமணன் இருந்தாலும் ஸ்ரீவைஷ்ணவன் ஏத்துக்கணும். அவர் பிராமணன் இல்லை சுவாமி, அவர் வேற ஏதோ இருந்தாலும் இந்த சரீரத்தை கழிச்சு பார்க்கறச்சே, இதுதான் ராமானுஜர் பார்த்தார். அந்த சரீரத்தை கழிச்சு பார்க்கறச்சே அந்த அத்வைத்துக்கள் யாரெல்லாம் வந்தாலும் அவனை ஏத்துக்கிட்டார். அத்வைத்துக்கள் யாரால வந்தாலும் அவனை ஏத்துட்டார். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நிஷ்கிருஷ்ட வேஷம் இல்லை, விசிஷ்ட வேஷம் இல்லை, ரெண்டுமே போயிடுச்சு. அதான் இப்ப சிரமம். அப்படின்னா இந்த சரீரத்தை பிரிச்சு பார்த்து திருமந்திரம் சொன்னபடி இருக்கிறோமான அதுவும் இல்லை. சரி, சரீரத்தோடு சேர்ந்து இருக்க சுவாமி, அப்ப வர்ண தர்மங்களையாவது நான் அனுஷ்டித்தேன்னா ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே இல்லை. வர்ண தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னாலே சரீரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அங்க அனுஷ்டிக்கணும். அதே இல்ல சுவாமி, நான் திருமந்திரத்துக்கு பிரகாரம் நிஷ்கிருஷ்ட வேஷத்தை பாக்குறேன்னா ஆத்மா நோக்கு என்ன பண்ணும்? சேஷத்துவ பாரதத்தை தெரிவிக்கணும். அதுவே இல்லையே. சேஷத்துவ தாக்கணும் போயிட்டு இதுவும் இல்லை, ரெண்டுமே பாக்குறாரு. ஒருவேளை வர்ண சங்கரங்கள் ஏற்பட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் சுவாமி? நீங்க இவ்வளவு தூரம் பேசினோம், நிறைய லோகத்துல நடக்கிறது. ஒண்ணு ரெண்டு இல்லை, கண்ணன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வாஸ்தவம். கண்ணன் சொன்ன பிரகாரம் அப்ப வர்ண சங்கரம் கூடாது. வர்ண சங்கரம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு, இந்த சரீரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையோடு ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சுண்டா கல்யாணம் ஆயிடுது. ஆனா அவளுக்குள்ள இந்த வர்ணம் வேறு அந்த வர்ணம் வேறு அப்படின்னா குளம் வேறு இந்த குளம் வேறு பண்ணிக்கலாமா? கண்ணன் பண்ணிக்கப்படாதுன்னு. அப்ப அவ விசிஷ்ட வேஷத்தை பார்த்தா படிக்கப்படாது. விசிஷ்ட வேஷம்னா சாஸ்திரத்தை பார்த்து சாஸ்திரத்துல நோக்கி சரீரத்துக்கு தானே, சாஸ்திரத்தை பார்த்தா பண்ணிக்கப்படாது. பண்ணிட்டாலே என்ன பண்ணலாம்? பண்ணிட்டு ஆயிரத்தி என்ன பண்ணா, இப்ப நிஷ்கிருஷ்ட வேஷத்தை பாரு. யா அப்படி இப்ப சொன்னதுனால என்ன, ஓஹோ இப்ப சுவாமி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கார், அப்படின்னா அந்த மாதிரி மாறி பண்ணலாம் போல் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் ஜாகிரதையா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க மறுபடியும் இந்த ரெக்கார்டிங் வரும், நீங்க அது திரும்பி திரும்பி கேட்கலாம். ஏன்னா இது பண்றதுக்கு உண்டான ஒரு காரியமா நான் சொல்றேன்னு அர்த்தம் இல்லை, பண்ணா தப்புதான். ஆனா எப்ப ஆழ்த்தோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஆத்மாவை நோக்கு வைத்துக் கொண்டு அந்த ஆணாகட்டும் அந்த பெண்ணாகட்டும் ரெண்டு பேரும் பகவானுக்கு நாம் அத்தனை பேரும் சேஷபூதர்கள், அவன் சுவாமி நான் தாசபூதர்கள், அவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் கைங்கரிய பண்ணணும். அப்ப நிஷ்கிருஷ்ட வேஷத்தை ரெண்டு பேரும் பார்த்துட்டா வச்சுக்கோ. ரெண்டு பேரும்னா யாரு? வர்ண சங்கரகமாக இருக்கணும். இந்த வர்ணம் அந்த வர்ணம் ரெண்டு பேரும் வெவ்வேறு வர்ணமா இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் என்ன சுவாமி பண்ணலாம் அப்படின்னா, நிஷ்கிருஷ்ட வேஷத்தை பார்க்கணும், விசிஷ்ட வேஷத்தை பார்க்கப்படாது. நிஷ்கிருஷ்ட வேஷத்தை பார்த்துட்டு ஏன்னா நிஷ்கிருஷ்ட வேஷம்னா ஆத்மாவை பார்க்கணும். அந்த பெண்ணுடைய ஆத்மா, அந்த பெண்ணு. ஏன்னா இன்னைக்கு நிறைய என்ன ஆயிடுச்சுன்னா, இது மாதிரி நடக்கிறது. நடந்து ஒரு 6 மாசம் போறது, என்ன அர்த்தம், அந்த பெண்ணு பாரு இப்படி இருக்கா, அந்த சாதி அப்படிதான் அப்படின்னு இவர் குறை சொல்லுவார். அதே இன்னொரு விதத்துல என்ன ஆகும்னா, இந்த பெண் என்ன பண்ணுவானா, அந்த புருஷன் அப்படிதான், அவன் சாதி அந்த மாதிரி அப்படின்னு அப்படி யாரையும் குறை சொல்றதுக்காக இது இல்லை அப்படின்னு சொல்றா பாருங்க. இதெல்லாம் எதனால ஏற்படுது? சரீரத்தை பார்த்தா. சரீரத்தை பார்க்காது. சரீரத்தை பார்க்காம எதை பார்க்கணும்? ஆத்மா. ஆத்மாவதனா சேஷபூதம். அவன் சேஷி, நான் சேஷபூதம். நான் பாகவதானுக்கும் பகவானுக்கும் ஆச்சாரியருக்கும் நான் தாசபூதன் என்கிற எண்ணத்தோடு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மூவருக்கும் யாருக்கு?
பகவத் கைங்கரியம் என்ன, பாகவத கைங்கரியம் என்ன, ஆச்சாரிய கைங்கரியம் என்ன, இது 3 பேருக்கு நல்லா பண்ணிட்டு வாங்குவோம். லோகோட அபவாதமும் வராது. அப்படி இந்த வார்த்தை சொன்னபடியாலே, ஓ அப்பன்னா இது நீங்க இந்த மாதிரி சொன்னபடியாலே அப்ப மாத்தி மாத்தி பண்றதுக்கு இது அத்தாட்சி பத்திரமானு கேட்டுறாதீங்க. தயவு செய்து அது பண்ணக்கூடாது. அது கூடாது. சாஸ்திர சம்மதம் கிடையாது. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு பண்ண முடியும். உடனே என்ன பண்ணுவா? தாயார் தப்பனா ஒதுக்கி வச்சிடா, இவாளும் ஒதுக்கி வச்சிருக்க. எத்தனை நாள் ஒதுக்கிட்டு இருக்க முடியும்? குழந்தை பிறந்துட்டு இருக்க, பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், ஓடி வந்துக்குவோம். அப்ப என்ன பண்ணலாம்? நிஷ்கிருஷ்ட வேஷத்தை பார்க்கணும். நிஷ்கிருஷ்ட வேஷனா ஆத்மாவை நோக்கணும். இந்த ஆத்மாவுக்கு ஜீவனை அடையணும். இது சரீரம் நஸ்வரம் போயிடும், இங்க போயிடும். உஜ்ஜீவன் அடையணும்னா ஸ்ரீமன் நாராயண் திருவடி பத்தணும், ஆச்சாரால் திருவடி பத்தணும், பகவதால் திருவடி பத்தணும். அதுலதான் 2 பேருக்கும் நோக்கு இருக்கணும். அந்த நோக்கு வந்துட்டு வச்சுக்கேன், இந்த லோகமே உங்களுடைய பெருமையை ஓகோன்னு சொல்லும். சாமானியமான ஓகோன்னு சொல்லும். எது பேருன்னா அப்ப இதுதான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த பிராயச்சித்தமே அதான், இதுதான் பிராயச்சம். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரத்தையோடு வாழ்ந்தோமா, அதான் முக்கியம். ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரத்தையோடு வாழ்ந்தோமான்னுதான். ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரத்தன்னா என்ன சுவாமி? ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரத்தன்னா என்னது? யார் என்ன சிரமப்பட்டாலும் அந்த சிரமப்படுறவாறு பார்த்து வருந்தரும். இல்ல ஒரு யாருன்னா மனுஷனா இல்ல, ஒரு விலங்கு, ஒரு பட்சி, எதுவா இருந்தாலும் சரி, அதுக்காக व्यसनेषु மனுஷியானாம் விஷம்பவதி துக்கிதகா, அதுக்காக வருந்தனம். இல்லாத குற்றத்தை உண்டு என்று சொன்னாலும் உண்டு என்று இசைகை ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் தெரிவிப்பார் அடிக்கடி தந்திய. என்ன ஒரு குற்றமே இல்லை. இது எங்க தெரிவிக்கிறார்? நானே தான் ஆயிடுக எல்லை இறங்கிய பாசனத்தை தெரிவிக்கிறார். இல்லாத குற்றத்தை ஏறிட்டு சொன்னாலும் இல்லை என்று சொல்லாத இசைகையே பரமஸ்ரீ வைஷ்ணவம் தெரிவிக்கிறார் இல்லையா? அது மட்டும் இல்ல, அவ 2 பேரும் வேறு வேறு வர்ணத்துல கல்யாணம் பண்ணிட்டாலும் திவ்ய தேசத்துல பிராபண்யம் இருக்கணும், பகவான்கிட்ட பூர்ணமான பிராபண்யம் இருக்கணும், பாகவதாட்ட பிராபண்யம் இருக்கணும், ஆச்சார்ட்ட பிராபண்யம் இருக்கும். அது மட்டும் இல்ல, பகவான்கிட்ட போய் மற்றொன்றை கையேந்தப்படாது. என்ன சுவாமின்னா, நாங்கள் கொள்வான் என்று நீ கொல்லாமல் போகாது. ஆண்டாள் திரும்பி தரணும். நாங்க இன்னும் உனக்கு வாய்க்கிறதுக்காக வரல, தைரியமா பேசணும். 5 வயசு குழந்தை, நான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன கொடுக்குற? கைங்கரியம். அந்த கைங்கரியம் அவன்கிட்ட போய் கையே எழுந்தப்படாது. நாங்கள் கொள்வான் என்று நீ கொல்லாமல் போகாது அப்படின்ற கிடையாது. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தி. அந்த மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த வார்த்தை சொன்னபடியார பண்ணலாம் போல் இருக்குன்னு, இதுக்கு அத்தாட்சி பத்திரம் கிடையாது. தவறுதான். ஆனா வந்துடுத்துன்னா என்ன பண்ணலாம்னா, அவளுக்கு உஜ்ஜீவனம் வேணும்னு அது ஏன்னா சாஸ்திர சம்மதம் கிடையாது. எப்ப சாஸ்திர சம்மதியோ அதுக்கு என்ன சுவாமி பிராயச்சித்தனா? ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு கைங்கரியம் அந்த லட்சணத்தோடு பூர்ணமா இருக்கும். பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரியம், இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம். மேலும் குரு பரம்பரை ஜப்தவியம், குரு பரம்பரையும் துவயமும் பரணம். அது மட்டும் இல்ல, ரகசிய திரையற்குணம், திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சமஸ்தவம் என்ன, இதெல்லாம் ஆசையோடு சொல்லணும். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவனா வாழணும். சரி சுவாமி, ஸ்ரீ வைஷ்ணவா வாழணும். ஏன்னா இப்ப இவ 2 பேரும் வெவ்வேறு வர்ணம் வச்சேன். இப்ப புருஷனுடைய வர்ணத்துல வாழணுமா, அல்லது இந்த மனைவி இருக்காருன்னு இந்த பெண்ணு, அந்த பெண்ணுடைய வர்ணத்துல வாழணுமா? இது வேறு, அது வேறு. இவரை கேட்டா என்னுடைய வர்ணத்துலதான் வாழணுவா. அவரை கேட்டா ஆந்திர புருஷன் என்னுடைய வர்ணத்துலதான் வாழணுவா. 2 வர்ணம் வேண்டாம். இது நான் ஸ்ரீ வைஷ்ணவ வாழணும். ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு குலம் இருக்கு. ஆர்ஜசன குலபதி, நம்முடைய குலத்துக்கு தலைவர் யார்? நம்மாழ்வார். நம்மாழ்வார் குலத்துல வாழற தவறே கிடையாது. ஆர்ஜசன குலபதி, அந்த குலத்தோடு வாழறேன்னா அந்த ஏன்னா இந்த பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ சூத்ரனோ எதுவுமே இல்லை. உங்கள் குலம் எது? எங்கள் குலத்துக்கு தலைவர் நம்மாழ்வார். பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், ஆத்யஸ்தன குலபதி, அந்த குலத்துலதான் நான் இருக்கேன். அதுதான் என் குலம். சில என்ன சுவாமி கோத்திரம்? பராங்குஷ கோத்திரம். என்ன சுவாமி கோத்திரம்? ராமானுஜ கோத்திரம். கேட்கறதே ஆனந்தமா இருக்கும். இது சொல்ல வந்தனா அதனுடைய, ஆனா இன்னைக்கு எல்லாமே தொலைச்சு எல்லாமே ஏன்னா இது எங்க சொல்றாருன்னா, பராசர மகரிஷி மைத்திரிய தன்னுடைய சிஷ்யருக்கு தெரிவிக்கிறார். என்னன்னா இதெல்லாம் பாஷண்டிகள் இல்லையா? பாஷண்டிகள்னா
நாய் மாம்சம் அப்புறம் சங்கீவான பாஷண்டின்னு பேரு. அந்த பாஷண்டி அது சண்டாளன்னு பேரு. அந்த சண்டாளர்களா அப்படின்னா அவ தப்பு இல்லை, அவளுடைய எண்ணங்கள் தப்பு. அவளை தப்புன்னு சொல்ல, ஏன்னா மனுஷனா இப்பதானே பார்த்தோம், எந்த ஜாதி வேணா இருக்கலாம், பகவத் கைங்கரியமோ பாகவத கைங்கரியமோ அவன் எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் சண்டாளர்களாகிலும் வளந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணர் காலன்றி உள்கலந்தார் அடியாசம் அடியார் எம்மடிகளே நம்மாழ்வாரே திருவாய்மொழி தெரிவிக்கிறார். பயிலும் சுடரிலும் ஊட்டிய பங்கையக்கணனை இந்த பதிகத்துல ஆசிரியமா தெரிவிக்கிறார் இல்லையா, இது சொல்ல வந்தன. அப்ப அதனால என்ன ஆகுது, பாஷங்களிட கலக்கப்பட்ட ஜனங்கள் யார் யாரு சொல்றது கேட்கிறார். இன்னைக்கு நிறைய மேடை பேச்சு வந்துருக்கு, இப்படி பண்ணா இது கிடைக்கும், இப்படி பண்ணா சாஸ்திர சம்மதமே இல்லாத. அதனாலதான் மணவாளவாளை தெரிவிக்கிறார், முன்னோர் மடிந்த முறை தப்பாமல் கேட்டு. நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னா அப்படின்னு சில பேர் இந்த இன்னைக்கு நிறைய தூர்தர்ஷன அவாவா யாராரோ அவளுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா ஜோதிஷ சாஸ்திரம் என்னென்னவோ சொல்றதுன்னா, ஜோதிஷ சாஸ்திரம் வந்து கால நிர்ணயம் பண்றது ஜோதிஷ சாஸ்திரம். நான் இன்னைக்கு என்ன வண்ண கலாபத்திரா இன்னைக்கு ஆடை அடையணும், நான் தெற்கு பக்கம் போகணும் வடக்கு பக்கம் போகணுமா, இன்னைக்கு சில பேர் இருக்கா. ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. ஏன்னா இதுதான் கனி. இதெல்லாம் கிருத்தயுகத்துல உண்டானா கிடையாது. இதான் நிலத்தை செரித்து உண்ணும் நீசக்கலியை, நிலத்தை செரித்து உண்ணும் நீசக்கலியன்னு தெரியல. யாரார் காலில் விழாது, யாரார் என்ன சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வி ஆழ்வா தெரிவிக்கிறார். யாரார் காலம் அசேத்திய சேவை, யாரு காலம் என்ன ஏதோ இது இந்த வயத்துக்கு ஏதாவது கிடைக்குமா கிடைக்கும், பொய் சொன்னா அவ காலில் விழுந்து, அவ எத்தனையோ பண்ணிட்டு இருக்கா அவ காலில் விழுந்து, அதான் தெரியாது. அது மட்டும் இல்ல, பராசர மகரிஷி தெரிவிக்கிறார் மைத்ரேயிட்ட, ஏய் மைத்ரேயா, விஷ்ணுவுக்கே பூஜை குறைஞ்சுடுவார். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா விஷ்ணு பராத்பரன், அவனுக்கு சமமானவன் கிடையாது, மேம்பட்டவன் கிடையாது. இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா, யாரோ ஒருத்தர் தான் பிரதானம், விஷ்ணு அவனுக்கு அடிமைங்கிற வார்த்தை வந்துட்டு இருக்கு. எங்க இருக்கு, எந்த சாஸ்திரம் சொல்லி இருக்குன்னா கலிகாலம். இந்த அதனாலதான் நிலத்தை செலுத்துண்ணும் நீசக்கலையை. அது மட்டும் இல்ல, விஷ்ணு பூஜை நிறைய பேர் இந்த மாதிரி வரமாட்டான். ஏன் வரமாட்டான்னா, அது ராகுகால பூஜைக்கெல்லாம் ஒழுங்குவா, சாஸ்திர சம்மந்தமே இல்லை. சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டுதான் தெய்வம் உண்டுன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். யாராவது பார்த்தா பிரத்யட்சமா, எந்த தேவதையாவது பிரத்யட்சமா பார்த்திருக்காரா? நமக்கு பிரமாணம் கொண்டுதான் பிரமேயத்தை நிர்ணயிக்கிறோம். அந்த பிரமாணத்தை இல்லாத ஒரு விஷயத்துல அவாலாவா தங்கள் நெஞ்சில தோத்தினை சொல்லி சொல்லி கலக்கறணும். இந்த கலப்பதற்கு என்ன காரணம்? கலிகோலாகலம். செருத்து உண்ணும் நீசக்கலியை, நிலத்தை செருத்து உண்ணும் நீசக்கலியை அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அதெல்லாம் குறைஞ்சு வந்துடும். இது ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி அந்த மாசம், இன்னைக்கும் புரட்டாசி மாசம் இல்லையா, அந்த மாசம் புரட்டாசி மாசமா இருந்த என்ன பண்ணிட்டா, சுவாமி என்ன சுவாமி நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, புரட்டாசி மாசம் வரும், எத்தனை பேர் பெருமாள் கோயில எத்தனை கூட்டம் வரும், அத்தனை கூட்டம் வருது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அந்த புரட்டாசி மாட்டு வந்து திருவன்காப்புலாம் சில பேர் போட்டுவான், போட்டு பெருமாள் சேமிக்க வருவா. இருக்கட்டும், அப்படி இன்னும் தவற சொல்லிட்டு எதுக்குன்னா, அப்பெல்லாம் வேலை வந்துட்டு இருக்காரு சுவாமின்னா, இந்தந்த மாசமோ இந்தந்த நாளோ இந்தந்த நிலையோ இது இவாருக்குன்னு யார் நிர்ணயம் பண்ணது? ஞாயிற்றுக்கிழமை இவாரு, திங்கட்கிழமை இவாரு, செவ்வாய்க்கிழமை இவாரு, அதே மாதிரி வெள்ளிக்கிழமைனா தாயார், சனிக்கிழமை பெருமாள். எங்க எழுதிருக்கு? நிறைய புத்தகத்தை பார்த்தேன், நிறைய பெரியவாட்டெல்லாம் கேட்டேன், இந்த மாதிரி இருக்கானா நீ தெரிஞ்சா சொல்லுன்றார். அவரும் தெரியலையேன்றார். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊடி தரும் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாம். எந்த நிலையில வேணா பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம் இல்லையா? இதுக்கு சொல்லனா அப்ப அவனுக்கு ஒரு நாளை வேற நிர்ணயம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் கலிகாலம். இந்த தேதி இந்த கிழமையா சுவாமி அந்த கோயிலுக்கு போங்க, சனிக்கிழமையா சுவாமி பெருமாள் கோயிலுக்கு போங்க. இது புதுசா வியாழக்கிழமை ஒரு தனியா வந்துட்டு, வியாழக்கிழமை புதுசா ஒரு 100 வருஷமா அவங்க வந்துருச்சு. கொஞ்ச நாள் அது கொஞ்சம் ஓடும், அப்புறம் இன்னொரு 200 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த வியாழக்கிழமை முன்னோட்டு போயிடும். அந்த மாதிரி இதெல்லாம் என்ன கலிய கோலாகலம். ஏன்னா கலா முகூர்த்தம் காஷ்டா இதெல்லாம் நேரங்களை குறிக்கிறது. நேரங்கள் அந்த காலத்தை சிருஷ்டிச்சதே பகவான், அவர் தான் சிருஷ்டிச்சிருக்காரு.
அந்த காலத்தை சிருஷ்டித்த பகவானுக்கு நாம என்ன பண்றோம்? வியாழக்கிழமைனா இவருக்கு, சனிக்கிழமைனா உனக்கு, வெள்ளிக்கிழமைனா இவாளுக்கு, ஞாயிற்றுக்கிழமைனா அவாளுக்கு அப்படின்னு நிர்ணயம் பண்றோம். இதெல்லாம் யாரு பண்ணிருக்கா? அந்த காலத்தை நிர்ணயம் பண்றதே அவன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா இதெல்லாம் என்ன? கலிகோலாகலம். கலிகோலாகலம் தெரிவிக்கிறாரியா? சரி சுவாமி, இவ்வளவுதான் புரட்டாசி மாசம் இந்த மாசம் இவ்வாறுக்கு அதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா. புரட்டாசி மாசம்னா பெருமாளுக்கு விசேஷம், மற்ற மாசம்னா அப்ப ஒண்ணும் கிடையாது. ஆடி மாசம்னா இவாளுக்கு, மார்கழி மாசம்னா இவாளுக்கு அப்படின்னு இருக்க. மார்கழி மாசம் ஏன் தேர்ந்தெடுத்த ஆண்டாள்னா, அந்த மார்கழி மாசம் தேவர்களுக்கு அது விடியற்காலை பொழுது. அதனால மாசானாம் மார்கசீரிஷாம், நான் மாதங்களிலே மார்கழி மாதமாக நான் இருக்கேன் அப்படின்னா மற்ற மாதம்லாம் இல்லைன்னு அர்த்தமா என்ன? எல்லா மாதமும் பகவான் தான். அது எதுவும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அனைத்தும் பகவானா இருக்க செய்து நம்ம காலத்தை கலி கோலாகலம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஏன் சுவாமி இந்த பண்ணா, நம்ம பகவானுக்கு நாம் சேஷபோதன்னு தெரிஞ்சுக்கணும், சேஷத்து பாரம் கூட தெரிஞ்சுக்கணும். அதாவது அது இல்லைன்னா அழிஞ்சு போயிடுச்சு. நாம அவன் சேஷி நம்ம சேஷம் தெரிஞ்சுக்கணும். பாரதந்திரி மனசுல இருக்கணும், அவன்கிட்ட வழக்கா இருக்கணுமோ அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு இதெல்லாம் கொஞ்சம் மாறி. அது மட்டும் இல்ல, சில பேர் என்ன பண்ணுவா, இடுக்குன்னு கோயிலுக்கு போடுவா, இடுக்குன்னு பிரதட்சணம் பண்ணுவா, இடுக்குன்னு சேவிச்சுட்டு வருவா. அது ஏன் இதெல்லாம் சொல்லிருக்க? கலிகாலம் எப்படி இருக்குன்னு சொல்லுவா. என்ன சுவாமி என்ன பண்ண? பெருமாள் சேவிச்சுட்டு வந்தாங்க, என்னமா இருக்கா அவள்கிட்ட போய் பெருமாளுக்கு நீ தாசன் தானேன்னா, தாசனா என்கிட்ட பிறகு நான் பண்ணிக்கிறேன் பரதந்திரம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. சேவிக்கணும்னு நினைச்சா போய் சேவிச்சுட்டு வந்தேன். அந்த எண்ணம் இருந்தா சேவிக்கிற அவசியமே இல்லை. சாஸ்திர சமுதில் நான் தாசபூதான், நான் பரதந்திரன், இதை ஒத்துண்டு சேவிச்சாதான் அங்க நன்மையை தவிர இதையே நான் ஒத்திக்கல, நேரம் பெருமாள் போய் சேவிக்கிறேன், நன்னா இருக்கு, அவருக்கு நகை இருக்கு, இந்த நகை இருக்கு, அந்த நகை இருக்கு, அவர் திருமணம் முரணா இருக்குன்னு சேவிச்சா ஒரு பிரயோஜனம் இல்லை. அடிமைன்னு மனசுல படாம சேவிச்ச தாசபூதாக சதசர்வேகே. இந்த சிவபெருமான் சொல்றார், சிவபெருமான் இந்த வார்த்தை சொல்றார் என்னன்னா, நாம் அத்தனையும் இயற்கையாகவே பகவானுக்கு தாசபூதர்கள். இயற்கையாகவே இதெல்லாம் என்னதுன்னா கலியிக்கக்கூடிய சமம் இதெல்லாம். ஆக நான் நீச்சன் என்கிற எண்ணத்தை வளர்க்காம போடும் நீசனேன் நிறவொன்றுமில்லைன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அமரியாதகா சுத்திரகா அசுவா பசுபூகுன்னு அளவந்தார் தெரிவிக்கிறார். இத்தனை குற்றங்கள் நான் பண்ணியிருக்கேன், ஆனா நீச்சன்ற சப்தம் நம்ம மனசுல இருக்கணுமோ தெரிவிக்கிற இல்லையா? ஆக வர்ணாசிரம தர்மத்தை மாற்றவே கூடாது. சரி, சரியாக நடக்கணும். அப்ப நடக்கலன்னா என்ன சுவாமி? கலிபுருஷன் படுத்துறார். அர்ஜுனன் சொல்றான் இந்த வார்த்தைய, ஓனாயிரம் இவாளெல்லாம் கொண்டுட்டு என்ன அப்ப அவெல்லாம் மாறிடுவாளே, அந்த பாவம் எனக்கு வந்துடுமே, அப்ப அந்த வர்ணசங்கரகம் ஆயிடுமே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப கலிபுருஷனால இதெல்லாம் படும்பாடு. அப்ப அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி வந்துடுத்துனாலே பகவான் நம்பிக்கை குறைஞ்சிரும். கேட்கிறாரனும், என்ன சுவாமி அந்த பகவான் சன்னிதானத்துல திருடின்னு போறா, உங்க கடவுள் காப்பாற்ற மாட்டாரா? இது எங்க கேட்பான்னா சனாதன தர்மம் கடவுள்கிட்ட தான் இதெல்லாம் கேட்பா. அதே அவாட்ட போய் கேட்க சொல்லுங்க, கேட்க மாட்டான். அவாட்ட போய் கேட்கவும் மாட்டார், உதைப்பா. இவாளுக்கு என்னன்னா தர்மம் தர்மம் தர்மம். உங்க கடவுள் தானே அவர் காப்பாத்திக்க மாட்டாரா? அவர் என்ன சுவாமி தன்னையே காப்பாத்திக்க தெரியல, என்ன காப்பாத்து வரா? இது வேற கேள்வி. தன்னையே அவரை காப்பாத்திக்க தெரியல, என்ன காப்பாத்து வரா அப்படின்னு போய் சேவிச்சுட்டு இந்த வார்த்தையை கேட்கிறார். எதுக்கு இதெல்லாம் எதனால? கலிகோலாகலம். அப்ப இதுக்கு என்ன சுவாமி சமாதானம்னா, அவர் சங்கல்பம் பண்ணிட்டாரு, நான் அச்சா திருமையில் இருக்கச்சே எத்தையும் நான் கணிச்சிக்க மாட்டேன். ஆனா அவரவருக்கு உண்டான அந்தந்த கர்மத்தினடியா அதை கொடுத்துட்டே இருப்பேன். ஆனா நான் ஏதாவது பண்ணணும்னா சங்கல்பம் பண்ணியிருக்கேன், அதுதான் அவனுடைய நிலை இருக்கட்டும். இது சொல்ல அப்ப அதனால நம்பிக்கை பண்ணிடணும். யாரோ எதுவும் புஸ்தகம்லாம் எழுதுவார். இதுதான் இது. இன்னைக்கு பிரசித்தமா சில தேவஸ்தானங்கள்லாம் இருக்கு. அந்த தேவஸ்தானம் போட்டு விட்டோம்னா புஸ்தகம் ரொம்ப உயர்த்தியான புஸ்தகம் தப்பா. நம்ம பூர்வாச்சார வியாக்கியானத்தை தவிர வாசிக்கப்படும், எப்பயுமே வாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் குழப்பிண்டே இருக்கும். ஏன்னா என்ன அவ புஸ்தகத்தை போட்டுக்கிறா, அவ பேர்ல ஒரு இதுன்னா அவ பேர் நம்பிக்கை வந்துடும். தப்பா எழுதிட்டு சுவாமினா கலி கோலாகலம் தெரியலையா? இது மட்டும் அதனால அப்பதான் என்ன பண்ணணும்னா, ஒண்ணுமில்ல, நம்ம பூர்வாச்சாரிய பெரியோர்கள் நமக்கு
ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் பிரகாரம் ஆச்சாரிய வியாக்கியானத்தை கொண்டு காலட்சேபம் கேட்கலாமே தவிர, இல்ல அவ புஸ்தகத்தை பார்க்கலாமே தவிர, நான் எழுதியிருக்கேன் சுவாமி, அவர் சரியா அந்த காலத்துல அந்த மாதிரி எழுதியிருக்காரு, நான் எழுதியிருக்கேன், நான் எழுதியிருக்கேன் பாருங்க, பார்க்கவே பட்ட தன்னெஞ்சில் தோத்திலே சொல்லி கூடவே கூடாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. ஆஹா, அதனால அந்த மாதிரி புஸ்தகத்தை வாங்கினா கொஞ்சம் நம்பிக்கை ஒழிஞ்சிடும். ஒண்ணுமே இருக்கணும், அதை நம்ம கெட்டே போக வேண்டியதுதான். நமக்கு ஏதாவது கிடைக்குமாண்ணா கேட்டு, ஆக கலியின் கொடுமையாக தான் இத்தனையும் பறக்க சொன்னார். இப்ப வியாக்கியாத்தை என்ன சொல்றாரு? செருகலியார் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன். இதுக்குன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம், 10 ஸ்லோகங்கள் விஷ்ணு புராணக்காரர் எடுத்திருக்காரு. வருந்தியனா என்ன அப்படின்னு தெரிவிக்கிறார் ஐயா. அப்படிப்பட்ட வருந்தியனான் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக மனுஷர்களுக்கு நீச்சன் என்றால் சண்டான் என்ற இல்லையா, அதை போல பங்கு மனுஷர்களுக்கு நீச்சன்னா சண்டான்னு சொல்றோம். அதே போல 4 யுகங்கள் இருக்கு. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள் எதுனா நீச்சக்கனி. சரியா பொறுத்தது பாருங்க. மனுஷர்கள் நீச்சன் சண்டான்னு சொல்றோம். அதே 4 யுகங்கள்ல 4 யுகம் 3 நன்னா இருக்கு. கிருத்தயுகம்னு, திரேதாயுகம், துவாபரகம். இந்த கலியுகம் இருக்குதா, அந்த நாள் தான் நீச்சக்கலின்னு தெரிவிக்கிறார். அதனால்தான் நீச்சக்கலி. அப்ப ஆழ்வார் திருநெல்வேலி சுவாமி தெரிவிக்கிறார் இல்லையா. பாபம் எல்லாம் ஆழ்வார் திருநெல்வேலி சுவாமி அமுத விருந்துன்னு சொன்னோமோ, அவர் சொன்னதான் அப்படியே இருக்குங்க. அப்ப பாபம் பண்ணினவர்களே உலகத்தை அவர் நீச்சன் சொல்றாருன்னா, இந்த இடத்துல பாருங்க, பாபத்தை யார் பண்றாலும் சுவாமி அவன் நீச்சன், சுவாமி இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கான், அவன் நீச்சன் சொல்றோம். அந்த பாபத்தை அவன் பண்ணுவதற்கு தூண்டுறது எது? கலிதான். அந்த பாபத்தை பண்ணவனையே நீச்சன்னு சொல்றச்சு, பாபம் பண்ணுவதற்கு தூண்டுறது கலிதானே. அந்த கலியை நீச்ச கலின்னு சொல்ல முடியாது. நான் நன்னா சொல்லணும், நன்னாவே அதான் நீச்சக்கலியை அப்படின்னா. அப்ப நிலத்தை செலுத்துன்னும் நீச்சக்கலியை நினைப்பரிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை. நினைச்செறிய பலத்தை செலுத்தும் நினைப்பு அறிய. இது அப்பிராப்திய மனசாசகா ஆனந்தம் பிரம்மனோ உச்சான்னு தெரியும் சாஸ்திரம். பகவானுடைய பெருமை இருக்கே, அவனுடைய வைபவம் இருக்கே, என்னுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவன். யதோவாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசகா. என்னுடைய வாக்குக்கு மனசுக்கும் பகவான் எப்படிப்பட்டவன் சுவாமி சொல்ல முடியாது சுவாமி. அப்ப இல்லையா, இருக்கு, என்னால சொல்லி தலை கட்ட முடியாது அப்படின்னு சொல்றதுன்னா இது பகவான் விஷயத்துல. அந்த அதே போல பிரம்மத்து ஆனந்தத்தை அளக்க முடியுமானா அளக்க முடியாது. பிரயத்தனம் பண்ணிட்டு வேதம் பிரயத்தனம் பண்ணிட்டு என்னால முடியலன்னு திரும்பி வந்துட்டு. ஆனா அதுவாது ஓரளவுக்கு பண்ணலாம் போல் இருக்கு. அது என்னன்னா, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவன் சொல்லிட்டு அதுவாது எதையா பண்ணலாம் போடுது. அப்படிப்பட்ட ஆனந்தம் பிரம்மத்துக்கு செய்தையும் அதுவாக தவிர. ஆனா இந்த கலியுடைய கொடுமை இருக்கே, அது இன்னதுன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்ப பகவானை காட்டும் வைபவம் அதிகம். இந்த வைபவம் தீயது. ஓ பகவானுக்கு நல்ல வைபவம் கொண்டு களி கூட நினைக்க வேண்டாம். தீயதுல அத்தனதும் பகவானுடைய அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை பார்க்க முடியாதுன்றதை காட்டிலும் இதுல அதிகமா இருக்கு தெரிவிக்கிறாங்க. அதான் தெரியும். இத்தனை பலிஷ்டமான கலி, நிலத்தை செலுத்தும் நீசக்களி. எப்பேற்பட்ட பக்தனா இருந்தாலும் சொல்றேன், எப்பேற்பட்ட பக்தனா இருந்தாலும் பக்தனா இருந்தா, அதாவது பக்தனா யார் சுவாமி? ஆழ்வார்கள் வச்சுக்கோங்க. ஆழ்வார்கள் இது என்ன, பக்தி பாரசத்தாலே ஆழ்வார்கள் இருக்காரு. பக்தி பண்ண அந்த ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா, ஆழ்வார்கள் கூட இந்த கலி என்ன ஒண்ணும் பண்ணாது என்கிற நம்பிக்கையோடு அவ இருப்பாருன்னா இருக்க முடியாது. இந்த கலிகாலம் என்ன ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறோமோ. சரி சுவாமி, ஆழ்வார்கள் ஏன் சுவாமி ஸ்ரீவைகுண்டம் போனோம் பிரார்த்திக்கிறார்? அவளுக்கு தான் எதுவுமே கிடையாது, ஏதாவது இருக்கா? பட் நமக்கன்னா இங்க ஆயிடுச்சு, இன்னொரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இந்த விஷயமே முடிஞ்சிடும். அடியாருக்கு முடிஞ்சோன்னா வேற ஏதோ ஒரு விஷயம், தேவையில்லாத விஷயம், அந்த விஷயத்துல போய் கண்ணுன்றணும். ஆழ்வாருக்கு அந்த நிலை இருக்கன்னா, உண்ணும் சோறு பருகுனியை தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணுன்னு சொல்லியிருக்கா இல்லையா. அவ கலியுகத்துல இருந்தா என்ன, திரேதாயுகத்துல இருந்தா என்ன, துவாபர யுகத்துல இருந்தா என்ன, அதே கிருத்தயுகத்துல இருந்தா என்ன, சீவைகுண்டத்துல இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானா? இல்லே, இந்த கலியதா பாடுபடுத்துமோ. மண்ணுள் எண்ணெய் பெற்றால் என் செய்யா மற்றும் நீயும் விட்டால். ஆழ்வார் தெரிகிறார். உன்னிலாவை ஐவரால் குமதிட்டு 7ஆம் 10 முதல் திருவாழ்வழி என்ன தெரியுங்கன்னா, மண்ணுள் எண்ணெய் பெற்றால், என்னை இந்த லோகத்துல வச்சுருக்கியே, என் செய்யா மற்றும் நீயும் பெற்றால், நீ என்ன கைவிட்டேனா என்ன பண்ண முடியும்?
ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட கலிகாலம் தெரிவிக்கிறார். இது சொல்ல அப்படிப்பட்ட கலிகாலம். அப்ப பக்தனையே அந்த இந்த கலி ஒண்ணும் பண்ணாதுன்னு யாரையும் தைரியமா சொல்வாருல்ல, சுவாமி கலியா சுவாமி வரட்டும், நான் ஒரு கை பார்த்துக்கிறேன். என்ன பண்ணும் அது? என்ன பண்ணணும்னா பண்ணும், நல்லாவே பண்ணுவேன். பூர்த்தியா நம்ம மாதிரி எப்படிப்பட்ட பக்தனா இருந்தாலும் அதனால்தான் சாது சமாகம் சாது சமாகம். அவ திருவடி பக்கத்திலே இருந்து வச்சுக்கேன். ஆர் திருவடி? பாகவதார் திருவடி. ராமானுஜர் பக்கத்துல ராமானுஜர் இல்லையே, நூத்துல இருந்தா அவர் பக்கத்துல இருக்கலாம். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவா பக்கத்துல இருந்தோம்னா அப்ப அந்த சுபாவம் நமக்கு வருமானம் மேல சொல்ல போறாரு. இந்த கலியை எப்படி சுவாமி ராமானுஜர் விரட்டினார்? எப்படி விரட்டினார்? இல்ல கலியில் ஒருத்தர் இருக்கார், கிட்டவா நீ இனிமே வரப்படாது, போறியா இல்லையா, இல்லைன்னா அடிப்பேன் அப்படின்னு விரட்டினா இல்லையே. அந்த மாதிரிலாம் விரட்டல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தன்மையே இல்லையே. அப்ப எப்படி அது நாளைக்கு அது அடுத்த காலசப்தான் தான் பார்க்க போறோம். அப்படி இருக்கச்சு இவர் என்ன சொல்றார்? பலிஷ்டமான கலி. எப்பேற்பட்ட பக்தனா இருந்தாலும் இந்த கலி ஒண்ணும் பண்ணாதுன்னு அவரால் சொல்ல முடியுமாண்ணா சுவாமி? நம்பிக்கையே போயிடுச்சு, நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு தெரியுதா? இதுதான் கலிக்கு இருக்கக்கூடிய பலமும். அதான் நிலத்தை செலுத்துண்ணும் நீசக்கடி அத்தனை பலம். ஏன்னா மனசாலே இத்தனைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பலம் இருக்கா கலி. இவ்வளவு பலமா சுவாமி, இவ்வளவு பலமான நம்மால ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணி இத்தனை பலம் கலிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ண முடியுமாண்ணா? நம்முடைய வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத பலம் படைத்ததுன்னா தீயதன அந்த கலி. அத்தனை இல்லையா? புரியத்துக்கா சொல்றேன். இது சகஸ்நாமத்துல பகவான மகாபலகான்னு சொல்லியிருக்கார். ஆனா பலத்தை இப்படி எப்படின்னு சொல்ல முடியாதான், அத்தனை பலமா. ஆனா அந்த பலமாவது நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறா போட்டுருக்கு. இந்த கலியுடைய பலத்தை எவ்வளவுன்னு பரிச்சேதிக்க முடியாது. பரிச்சேதிக்கணும் என்ன, இன்னது 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 சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா உலக உண்டவன் பலத்தை சொல்லலாம், உலகத்தையே செலுத்துன்னும் கலியின் பலத்தை சொல்லவன். அது எக்ஸலண்டா எடுத்திருக்கார் இது ஆழ்வார் சுவாமி. உலகம் உண்ட பெருவாயந்தன பகவான், உலகம் உண்ட பெருவாயான இருக்கக்கூடிய அந்த அவன் ஸ்ரீமன் நாராயணிய பலத்தை ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல என்ன தெரிகிறது? இந்த இடத்துல என்ன தெரிகிறது? உலகத்தை செலுத்து உண்ணும் கலியின் பலத்தை சொல்ல வேண்டாதுனா பகவான் உலகத்தை ரட்சிப்பதற்காக உண்கிறான். ஆனா இந்த கலி உலகத்தை சிக்ஷிப்பதற்காக, இந்த உலகத்துக்கு தண்டனை கொடுத்து, உலகம்னா உலகத்தில் இருப்பவான்னு அர்த்தம், தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்றாரு? சாப்பிடும். பகவானும் சாப்பிட்டான். உலகம் உண்ட பெருவாயம் பகவானும் இந்த பிரளய காலத்துல ஆபத்து ஏற்படுறது இந்த ஜீவாத்மா போயிடுவாருன்றதுக்காக என்ன பண்ணா? உலகத்தை எல்லாத்தையும் உண்டுன்னா தன் வயத்துல வச்சிருந்தான். ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனா ஞானமேலும் உண்டான்னு தெரிவித்தார். அதே போல கலி என்ன தெரிஞ்சது? நிறத்தை செலுத்தும் நீசக்கலி. அந்த இந்த நிலத்தை அப்படியே சேர்த்து உண்றதும், இது எதுக்கு சுவாமி உண்றதுன்னா சிக்ஷிக்கிறதுக்காக, தண்டனை கொடுக்கறதுக்காக. பகவான் உண்ற காரியம் வேறு, அதே இந்த கலி உண்ணக்கூடிய காரியம் வேறு. கலி என்ன பண்றது? நமக்கு ஆபத்தை விளைக்கிறது. பகவான் நம்முடைய ஆபத்தை போக்குறதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் நிறத்தை செலுத்தும் நீசக்கலின்னு தெரிவித்தார். என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்ப்போம். ஆழ்வார் பெருமானார் ஜீயத்தின் ஆச்சாரியன் திருவிழேசனம் பாகவதால் திருவடிகளில் சரணம். சந்தேகம் அவசியம் கேட்கின்றார்.